இப்போ கம்ப்ரஸர் வந்துட்டு ஏர் வந்து கம்ப்ரஸ் பண்ணி ப்ரெஷரைஸ்டாக மேல் அனுப்புது. இது என்ன இந்த பண்ணுதுன்னா, இங்கே இது வந்துட்டு கம்பஷன் சேம்பருக்கு இந்த ப்ரெஷரைஸ்ட் ஏர் போகுது. அது இந்த ஃபியூல் ஹீட் இந்த ஆக்சுவலி கம்ப்ரஸ் பண்ணி வர ஏரே வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிரும். இது கம்ப்ரஸ்டான ஏர் வந்துட்டு ஹாட்டாக தான் இருக்கும். அது கூட சேர்ந்து நம்ம வந்து ஹீட்டும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஃபியூவல் வந்துட்டு அது கூட சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது கம்பஸ்ட் ஆயிரும். ஜஸ்ட் லைக் சம்வாட் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு இது ஒரு டீசல் இன்ஜின் மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கலாம். அதில் வந்துட்டு தனியாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு ஹாட் கேஸை கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு அந்த ஹாட் கேஸ்லேயே வந்துட்டு அந்த ஃபியூவல் நம்ம ஆட் இன் பண்ணுற போது அது கம்பஸ்ட் ஆயிரும். ஸோ அதே கான்செப்ட் தான். அந்த இனஃப் ஹீட் இருக்கும் டு பர்ன் தி ஃபியூவல். அதோட கெலோரிஃபிக் அந்த ஹீட் கண்டென்ட் வந்து அதை மேட்ச் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த ஹாட்டான கேஸுக்கு இப்போ நிறைய கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ அது வந்துட்டு எஸ்கேப் பண்ண பார்க்கும்போது இந்த டர்பைன் வேலை எஸ்கேப் ஆகும்போது டர்பைனும் சுற்றும். ஸோ இந்த டர்பைன் சுற்றுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஷாஃப்டில் தான் கம்ப்ரஸரும் அட்டாச் ஆயிருக்கு, அதே மாதிரி ஜென்ரேட்டரும் அட்டாச் இருக்குது. ஸோ இந்த ஷாஃப்ட் சுற்றுறதுனால பவர். இதுதான் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஓகே, இல்லை யாச்சும் டவுட் இருக்கா? தமிழ் ரிப்பீட் பண்ண சொன்னோம் மறுபடியும். கேட்கலையா? இல்லை, அவன் ரிப்பீட் போட்டிருக்கான், டெக்ஸ்ட் போட்டிருக்கான். இன்னொரு டைம் ரிப்பீட் இட். ஓகே, தமிழ் ஏற்கனவே ரெக்கார்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உனக்கு நீ இப்போ தனியாக பண்ணனால நீ கேட்குறியா இல்லை? டேய் வாய் தந்து பேசிட்டா பண்ணுமா இல்லையா? சரி ஓகே, வேணாம் கண்டினியூ பண்ணு. ஓகே சரி ஓகே. இது இந்த டயக்ராம் வந்துட்டு அகைன் கொஞ்சம் ரொம்ப ஃபண்டமெண்டலான டயக்ராம். இது எப்பயுமே எக்ஸாமில் நீங்கள் வந்து எனி கொஸ்டின் கேஸ் டர்பைனில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா இதுக்குன்ட்டே தனி மார்க் இருக்குது. ஸோ இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நான் வந்துட்டு சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஓகே, நம்ம டயக்ராம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இது ஆக்சுவலி இந்த டயக்ராமோட கிராஃப் தான் இது. ஓகே, ஸோ இந்த ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு டெம்பரேச்சர், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது வந்து என்ட்ரோபி. இந்த கர்வ்டு லைன்ஸ் 2 லைன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன்ஸ். இந்த லைன் த்ரூ அவுட்டே வந்துட்டு ஒரே கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக தான் இருக்கும். எனி பாயிண்ட் இன் திஸ் லைன் வந்துட்டு ஒரே ப்ரெஷரில் தான் இருக்கும். ஓகே, இங்கே வந்துட்டு நீங்கள் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னால ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா இது ஆக்சுவலி டெம்பரேச்சர் அண்ட் என்ட்ரோபி கிராஃப். இதில் வந்துட்டு ப்ரெஷர் லைன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கர்வாக தான் இருக்கும். ஸோ அதனால எல்லா கான்ஸ்டன்ட் லைன்ஸும் வந்துட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ண அப்படியே நம்ம லைன் வச்சுட்டு மார்க் பண்ணிகிட்டே போனால் இந்த மாதிரி ஒரு கர்வ்டு லைன் தான் வரும். ஸோ இதை P2 ப்ரெஷர் வச்சுக்கிறாங்க, இது P1 ப்ரெஷர்னு வச்சுக்கிறாங்க. 1 இஸ் தி இன்லெட் ஆஃப் தி கம்ப்ரெசர். இந்த 1 இருக்குல்ல, இதான் வந்துட்டு இன்லெட் ஆஃப் தி கம்ப்ரெசர். இந்த கம்ப்ரெசருக்குள்ளே போகிற இருக்க ஏரோட கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ கம்ப்ரெசருக்குள்ளே போகிறனால அது கம்ப்ரெஸ் ஆகிட்டோன்னே நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன்னா அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுற போதே வந்துட்டு ஏரை கம்ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது இதுக்கு. ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 2 பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது, 2, 2'. ஐடியலாக வந்து குறிப்பிடுறது தான் வந்து இந்த 2. ஆக்சுவலாக நடக்கிறது தான் இந்த 2'. அப்படின்னா என்னன்னா ஐடியலாக வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா கம்ப்ரெசரில் டைரெக்டாக டெம்பரேச்சர் வந்துட்டு என்ட்ரோபி எஃபெக்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்துட்டு ஒன்லி டெம்பரேச்சர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லிட்டரலி இது பேரலாக இருக்குது 1 to 2 கம்பேர் டு இந்த ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்படி நடக்கிற போது தான் ஆக்சுவல். பட் ஆனால் தியரட்டிக்கல். ஆனால் ஆக்சுவலி இப்படி நடக்காது. அது வந்துட்டு எப்படி போகும்னா கொஞ்சம் ஸ்லாண்டாக தான் இப்படி இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து என்ட்ரோபியை எஃபெக்ட் பண்ணி தான் இன்க்ரீஸ் ஆகும். என்ட்ரோபி இஸ் நத்திங் பட் நம்மளுக்கு என்ட்ரோபி என்னன்னா இட் இன்க்ரீசஸ் வித் எனி சேஞ்ச். என்ட்ரோபி வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லலாம் இதை இது வந்துட்டு நம்மளுக்கு எனி சேஞ்ச் இந்த யூனிவர்ஸ் வந்து என்னமோ நடக்குதுன்னா அதோட வந்துட்டு ரேண்டம்னஸ். எக்ஸாக்ட்லியா, என்ட்ரோபி இஸ் அ ஃபண்டமெண்டல் சயின்டிஃபிக் கான்செப்ட் டிஃபைன்ட் differently depending on the field of study, though generally represents a measure of randomness. Entropy nothing but measure of randomness, disorder or uncertainty within the system. இங்க நம்மளுக்கு ஏன் வந்துட்டு என்ட்ரோபி இங்க வருதுன்னா
நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே உங்களுக்கு என்ட்ரோபி ஏன் இங்கே வருதுன்னா எனி ஆக்ஷன் மாதிரி நம்ம வந்து இந்த யூனிவர்ஸில் பண்ணணும்னா அதோட என்ட்ரோபி வந்து ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். என்ட்ரோபி ஆல்மோஸ்ட் இன்டெஃபினட்டாக வந்து எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் எனி ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா. ஸோ அதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த என்ட்ரோபி கிராஃப் போட்டிருக்கோம். சரியா? இந்த ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த கர்வ் வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு பதிலாக இப்படி கொஞ்சம் கர்வேச்சராக இந்த மாதிரி டர்ன் ஆகும். ஸோ 1 to 2 dash தான் வந்து ஆக்சுவல் வந்துட்டு கம்ப்ரெஷன் ப்ராசஸ். ஸோ இந்த 1 to 2 dash வந்துட்டு இர்ரிவர்சபிள், தட் இஸ் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. கம்ப்ரெஷன் நடக்குது, அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு அடியாபேட்டிக்னா ஒன்றும் இல்லை, லைக் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்டர்னலாக இது வந்து நம்ம எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பாதுகாக்கிறோம் இந்த சிஸ்டம். தட் இஸ் இந்த கம்ப்ரெசர் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால நம்ம அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும்போது இது அடியாபேட்டிக்னு கருதிக்கலாம். லைக் இதோட லாஸஸ் வச்சியோ இதோட அந்த மாதிரி டேர்ம்ஸ் லாஸஸ் வச்சு நம்ம வந்து இந்த கம்ப்ரெசர் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணல, இதோட ஐடியல் கம்ப்ரெசர் மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வந்து இந்த அடியாபேட்டிக்காக எடுத்துக்கிறோம். அதோட ஒர்க் கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்ரெஷனுக்கு போயிருது. அதனால தான் இது அடியாபேட்டிக் கூப்பிட்டுக்கிறோம். மோரோவர் இது இர்ரிவர்சபிள், கம்ப்ரெஸ் பண்ண வேற திருப்பியும் டீகம்ப்ரெஸ்லாம் பண்ண முடியாத மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். அதான் 1 to 2 dash. 2 dash to 3 dash, 2 dash to 3, இங்கே 2 dash to 3 வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இது எல்லாமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஹீட் சப்ளை இந்த கம்பஷன் சேம்பர். ஸோ இங்கே தான் வந்து இந்த கம்பஷன் ப்ராசஸ் நடக்குது. இங்கே 2 to 3 பார்க்கலாம் நீங்கள். 2 dash to 3 தான் இங்கே வந்து கம்பஷன் நடக்குது. ஸோ 2 dash to 3 வந்துட்டு அந்த ஹீட் சப்ளை பண்ணி இங்கே கம்பஷன் ஆகப்படுது. இப்போ இதனால உங்களுக்கு ஃபர்தர் மோர் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். அதனால தான் கிராஃப் இன்னும் ஃபர்தராக இப்போ மேலே ஸ்லாண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு 3 to 4 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த கேஸ் வந்துட்டு டர்பைன் வழியாக எஸ்கேப் பண்ண பார்க்குது. ஸோ அது இர்ரிவர்சபிள் அடியாபேட்டிக் எக்ஸ்பேண்ட் பண்ண பார்க்குது. எனி கேஸை நம்ம வந்துட்டு ஹை ஹீட் உள்ள கேஸை நம்ம ஃபியூல் போட்டு நம்ம பர்ன் பண்ணோம்னா அது எக்ஸ்பேண்ட் பண்ண பார்க்கும். தட் இஸ் அது மோர் கைனடிக் எனர்ஜி இருக்கனால இட் வில் ட்ரை டு மூவ் ஃபர்தர் அவே ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி மாலிக்யூல். அதனால தான் அது வந்து எக்ஸ்பேண்ட்னு கூப்பிடுறோம். இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுற கேஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆர் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுது. எக்ஸாம்பிள் இதுன்னு என் கார் இன்ஜின்ஸு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வந்து அதோட அந்த கைனடிக்ஸை நம்ம வந்து அட்வான்டேஜ் பண்ணிட்டு நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம டர்பைன் த்ரூவாக இந்த எக்ஸ்பான்ஷன் கேஸை பாஸ் பண்ண வைக்கும் போது டர்பைன் சுற்றுது. ஸோ இந்த சுற்றுறனால இப்போ சில அந்த அதோட ஹீட் எனர்ஜி, ஆப்வியஸ்லி எனர்ஜி வந்து கன்சர்வ்டுன்னு நம்ம வந்து இங்கே எடுத்துக்கிறோம். தட் இஸ் அது இப்போ அந்த டர்பைனை சுற்ற வைக்கிறதுனா ஆப்வியஸ்லி இட் வில் லூஸ் சம் பார்ட் ஆஃப் தி எனர்ஜி, தி அவுட் கோயிங் ஏர். ஆஃப்டர் அது வந்து அது கம்பஸ்ட் ஆகிட்டோன்னே அது எஸ்கேப் பண்ண பார்க்கும்போது இந்த டர்பைன்ஸ் மூலிமா போகும்போது அந்த டர்பைன் சுற்றுதுன்னா அப்போ எனி சம்ஹவ் தி எனர்ஜி ஃப்ரம் தி இந்த கம்பஸ்டட் ஏர் வந்து இந்த டர்பைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஏர் வந்து ஆக்சுவலி இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன எனர்ஜி வந்து பேசிக்காக ஒன்றும் இல்லை, அந்த ஹீட் எனர்ஜி வந்துட்டு இந்த டர்பைனுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. லூஸ் பண்ணுறாங்க அந்த ஹீட் எனர்ஜி. தட் இஸ் டெம்பரேச்சர் அதனால குறையுது. அதனால தான் இப்படி கிராஃப் கீழே வருது. சரியா? இந்த டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு இதான் எனர்ஜியை நம்ம கருதிக்கிறோம். தட் இஸ் when it passes through the turbine அதோட எனர்ஜி லாஸ் வந்து in terms of temperature நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். அதனால தான் டெம்பரேச்சர் வந்துட்டு லூஸ் ஆகுது, குறையுது. ஓகே, ஸோ இந்த டெம்பரேச்சர் குறையிறது மட்டும் இல்லாமல் அதோட ப்ரெஷரும் குறையுது ஆப்வியஸாக. பிகாஸ் நம்ம ஹை ப்ரெஷரில் கம்ப்ரெஸ் பண்ணி ஏர் விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு கம்ப்ரெஸ் பண்ணோன்னே இன்னும் ஃபர்தர் ப்ரெஷர் வந்துட்டு அதே கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுற போது ஆப்வியஸ்லி அந்த ப்ரெஷர் வந்துட்டு டீகம்ப்ரெஸ் ஆகுது. அதே வந்துட்டு டர்பைன் மூலியமாக சுற்றும் போது இட் லூசஸ் இட்ஸ் எனர்ஜி. அதனால ப்ரெஷர் கம்மியாகுது, டெம்பரேச்சர் கம்மியாகுது. ஓகே, ஸோ இது வந்துட்டு இந்த லோவர் ப்ரெஷர் லைன் தட் இஸ் P1 போய் உட்காந்துருது. ஸோ P.1க்கும் 0.4க்கும் இந்த ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரே ப்ரெஷர் தான். தட் இஸ் P1. 0.2க்கும் 0.3க்கும் ஒரே ப்ரெஷர் தான் P2. 0.1 வந்து கம்ப்ரெஷன் ஆரம்பிக்கிறது, 0.2 கம்ப்ரெஷன் முடிஞ்சதுக்கப்புறம், 0.3 வந்து கம்பஸ்ட் ஆனதுக்கப்புறம் டர்பைனுக்கு என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி, 0.4 வந்துட்டு டர்பைனுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக முடிஞ்சு வெளியில் வந்தோன்னு. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் திஸ் கிராஃப். ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு இந்த கிராஃப் வந்து ரியலி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ அண்டர்ஸ்டுட், ஆக்சுவலி நம்ம எல்லா கொஷனுக்கும் வந்துட்டு இந்த கிராஃப் போட்டாலே நமக்கு கொஞ்சம் சர்டன் மார்க் வரும். நீங்கள் இந்த கிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் போகும்போது அந்த கிராஃப்ஸ் பார்க்குறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ சில கான்செப்ட்ஸ் இருக்குது. எங்கள் கீழே நான் ஃபார்முலாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு போது அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்னா, இப்போ அந்த சிஸ்டம் கூட இன்டர்கூலிங் ஆட் பண்ண என்ன ஆகும், ரீஜென்ரேஷன் ஆட் பண்ண என்ன ஆகும், ரீஹீட்டிங் ஆட் பண்ண என்ன ஆகும்ட்டு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. சரியா?
இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேசிக் கிராஃப் வச்சுட்டு நம்ம வந்துட்டு சில ஃபார்முலாஸ் படிக்கணும். ஸோ ஒர்க் இன்புட் கம்ப்ரஸர்னால தானே ஒர்க் இன்புட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் கம்ப்ரஸர் பகுதி. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் கம்ப்ரஸர். 1 to 2 இஸ் கம்ப்ரஸர், 2 to 3 இஸ் கம்பஷன், 3 to 4 இஸ் டர்பைன். ஸோ இங்கே ஒரு இந்த ஃபுல் செட்டப் ஒரு டர்பைன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கம்ப்ரஸர், இங்கே வந்து ஹீட் கொடுக்குற ஒரு எலிமெண்ட். சரியா, அவ்வளோதான். ஸோ ஒர்க் இன்புட் தட் இஸ் கம்ப்ரஸர். நீங்கள் அது ஒர்க் இன்புட் கேட்டாலே கம்ப்ரஸர்னா இந்த 2 to 1 பிட்வீனில் இருக்க இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் டன் வந்துட்டு சிபி டெல்டியாக நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஃபார்முலா சிபி டெல்டி. ஸோ சிபி வந்துட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்க நம்மளுக்கு கான்ஸ்டன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு டெம்பரேச்சர் சேஞ்சு. டெல்டி எப்பயுமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சர் இருக்கும். நம்ம ஆக்சுவல் இதுதான் நம்ம வந்து எடுத்துக்குவாங்க. இங்கே இப்போ 2லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்துட்டு தியரிட்டிக்கல். ஆக்சுவலாக என்ன நடக்குது, தட் இஸ் 2' அதோட வேல்யூ தான் இங்கே போடுறாங்க. ஸோ சிபி 2' மைனஸ் T1. ஸோ இதான் வந்துட்டு இன்புட் ஆஃப் த கம்ப்ரஸர். அதே இது வந்துட்டு டர்பைனோட அதே மாதிரி டர்பைனோட ஒர்க் அவுட்புட் வந்துட்டு சிபி டெல்டி தான். சிபி டெல்டியில் வந்துட்டு திருப்பி நான் என்ன சொன்னேன்னா டெம்பரேச்சர் பாசிட்டிவ் தான் இருக்கணும். ஸோ T3 மைனஸ் T4' அதான் வந்து இங்கே போட்டுருக்காங்க. ஹீட் சப்ளைட் இன்டு தி கம்ப்ரஷன் சேம்பரும் வந்துட்டு சிபி டெல்டியாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிபி டெல்டியில் வந்துட்டு அகெயின் இதான் கம்பஷன் சேம்பரோட ரீஜன் என்ன, 2' to 3 இந்த ப்ராசஸ் தான். ஸோ ஹையர் டெம்பரேச்சர் எது கிராஃபில் பார்த்தாலே தெரியுது, Ts ஹையர் டெம்பரேச்சர். ஸோ T3 மைனஸ் T2'. ஓகே, ஸோ நெட் அவுட்புட் வந்து என்னன்னா ஒர்க் அவுட்புட் மைனஸ் ஒர்க் இன்புட். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம வந்துட்டு இங்கே பேர்ன் பண்ணி வர இந்த ஏர் இருக்குல்ல, இந்த ஹாட் ஏர், இந்த டர்பைன் சுத்த வைக்கிறது நாட் ஒன்லி டஸ் இட் மீன் தி டர்பைன் ஸ்பின், பட் தி டர்பைன் ஆல்சோ பவர்ஸ் தி கம்ப்ரஸர். இந்த கம்ப்ரஸரும் வந்துட்டு இந்த டர்பைனால பவர் பண்ணப்படுது. ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இனிஷியலாக என்னமோ ஐ கெஸ் தேல் ஹேவ் சம் பவர் சிஸ்டம் லைக் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் டு ஸ்டார்ட் த சிஸ்டம். ஒன்ஸ் த சிஸ்டம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்குன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து டர்பைனோட இந்த அவுட்புட்னால தான் இந்த சிஸ்டமே ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டர்பைன் ஷாஃப்ட் அதனால தான் இது ஒரு காமன் ஷாஃப்ட்டு. ஸோ இப்போ இந்த டர்பைன் கொடுக்குற இந்த அவுட்புட் ஒர்க்கும் வந்துட்டு யூ ஷுட் செப்பரேட் இட் ஃப்ரம் கம்ப்ரஸர் இன்லெட். ஏன்னா இது ஸ்பின் பண்ணுறது வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ ஸ்பின்னிங் த கம்ப்ரஸர். ஸோ இது ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து இது இன்க்ளூட் பண்ணும், தட் இஸ் இட் கன்சியூம். ஸோ அந்த கன்சியூம் பண்ண அந்த பவர் ஒர்க்கை வந்துட்டு நம்ம இது கூட செப்பரேட் பண்ணாதான் நெட்டாக எவ்வளோ வந்துட்டு இந்த ஜென்ரேட்டருக்கு வந்து போகுதுன்ட்டு தெரிய வரும். பேசிக்காக இந்த டர்பைன் மட்டும் இந்த ஷாஃப்டை சுற்றிட்டு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பீடில் சுற்றும். பட் ஆனால் இந்த ஷாஃப்ட் வந்து கம்ப்ரஸருக்கு கப்பிள் ஆகுறதுனால இந்த கம்ப்ரஸரும் ஒரு டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுறதுனால அதோட எஃபிஷியன்சி தட் இஸ் அதோட ஒர்க் டன் வந்துட்டு எபிலிட்டி வந்துட்டு குறையுது. சரியா, ஸோ இது வந்துட்டு ஜென்ரேட்டர் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நெட்ஒர்க் வந்துட்டு நெட் அவுட்புட் வந்துட்டு ஒர்க் அவுட்புட் தட் இஸ் நம்ம டர்பைன் எவ்வளோ சுற்றுது அது காமன், அதுதான் வந்து மெயின் பவரிங் சிஸ்டம்னால அது வந்துட்டு இன்புட்டையும் வந்து அதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கனால அந்த இன்புட் தான் வந்து நம்ம கம்ப்ரஸர் அது மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கம்ப்ரஸரோட ஒர்க்கை நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டா இதான் வந்து நெட் அவுட்புட். ஓகே, நம்மளுக்கு எஃபிஷியன்சி தெர்மல் எஃபிஷியன்சி ஒன்றும் இல்லை. எஃபிஷியன்சினாலே என்ன, அவுட்புட் பை இன்புட். நம்மளுக்கு இதான் அவுட்புட்டு. இன்புட் நம்ம என்ன கொடுக்குறோம், நம்ம இந்த ஹோல் செட்டப்பை நம்ம ரன் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன கொடுக்குறோம், இந்த ஃபியூவல் போட்டு இந்த கம்பஸ்ட் பண்ணுற அந்த ஹீட்டு, அந்த கம்பஸ்ட் பண்ணுற ஹீட் தான் நம்மளுக்கு இன்புட்டு. ஸோ எஃபிஷியன்சி இஸ் அவுட்புட் பை இன்புட். நெட் அவுட்புட் வந்து கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ இன்புட் வந்துட்டு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, ஹீட் சப்ளை டியூரிங் த கம்பஷன் சேம்பர். இந்த ஹீட்னால தான் எல்லாமே நடக்குது. ஸோ அந்த ஹீட்டை கீழே போட்டிருக்கலாம். இப்போ சிபிஎல்லாம் காமனாக நீங்கள் வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் வேல்யூ கிடைக்கும்ல, அது பாயிண்ட்ஸில் தான் இருக்கும். அது நீங்கள் கெல்வின் அந்த மாதிரிலாம் போட தேவையில்லை. அது கெல்வின் டாப்பில் இருக்க யூனிட்ஸ் டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர் இருக்க யூனிட்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும் சேம் இதனால யூனிட்ஸ்னால. ஸோ தட் வில் பி கிவிங் த தெர்மல் எஃபிஷியன்சி. சிபிஐ நீங்கள் வந்து கொடுத்துருவாங்க கொஸ்டின், அது வேறு இது. பட் நீங்கள் டெம்பரேச்சர் வைஸே நீங்கள் வந்துட்டு எடுத்து கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துடும். சிபிஐ காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, ஸோ நம்ம சம் பார்க்கும் போது அது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கம்ப்ரஸர் ஐசோட்ரோபிக் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட்டு நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்ல வந்து இது ஆக்சுவலி ஒரு ஐசோட்ரோபிக் ப்ராசஸ். போத் கம்ப்ரெஷனும் இந்த எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸும் ஐசோட்ரோபிக் ப்ராசஸ். ஐசோட்ரோபிக்னா கான்ஸ்டன்ட் என்ட்ரோப்பியில் நடக்கிற ப்ராசஸ். ஸோ இவன் தோ தி லைன் இஸ் கைண்ட் கான்ஸ்டன்ட் என்ட்ரோப்பினா இப்போ 1 to 2 ப்ராசஸ் வந்துட்டு இப்போ அப்படியே மேப் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கும், தட் இஸ் என்ட்ரோபியில் இருக்க ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கும். ஸோ போத் 2 and 1 ஷேர் த சேம் என்ட்ரோபி. ஸோ டஸ் 3 and 4. இது மேப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே வந்து இந்த பாயிண்ட்ஸ் காமனாக தான் இருக்கும். ஸோ இந்த என்ட்ரோபி வந்துட்டு கான்ஸ்டன்ட். ஸோ ஃபார் 1 to 2 ப்ராசஸ்லையும் 3 to 4 ப்ராசஸ், தட் இஸ் கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ், போத் ஆஃப் தெம் ஆர் undergo in constant entropy. ஸோ அதனால வந்து ஐசென்ட்ரோபிக்னு கூப்பிடுவாங்க இந்த ப்ராசஸை. இங்கேயே போட்டிருப்பாங்க ஐசென்ட்ரோபிக்ன்ட்டு. இப்போ நம்ம இந்த ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸை நம்ம 1 to 2 டேஸ்க்கு நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ அதனால வரது தான் வந்துட்டு இந்த ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சிஸ். கம்ப்ரஸருக்கு ஒரு ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி இருக்கும், டர்பைனுக்கு வந்து ஒரு ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வைக்கணும்னா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த எஃபிஷியன்சி ஃபார் கம்ப்ரஸர் வந்து T2 minus T1 by T2 dash minus T1. இங்கே T2 minus T1னா இந்த லைனு, T2 dash minus T1னா இந்த லைன். சரியா? இது கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும், பட் ஜஸ்ட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த லைன்னு சொல்லிக்கிறேன். ஸோ T1 minus T2 minus T1 வந்துட்டு இங்கே போட்டிருக்கிறது வந்துட்டு இந்த லைன், T2 dash minus T1 வந்துட்டு இந்த லைன். ஸோ கம்ப்ரஸருக்கு ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி T2 minus T1 divided by T2 dash minus T1. ஈஸியாக நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, the smaller line upon the bigger line. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் தி டர்பைனுக்கும் இதே கான்செப்ட், இதே இந்த அண்டர்ஸ்டாண்டிங், அது மீன்ஸ் இந்த ட்ரிக் வந்துட்டு ஒர்க் ஆகலாம். இந்த கர்வ்டு லைன் இஸ் ஆல்வேஸ் bigger than the straight line here. Whereas இங்கே வந்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த லைன் வந்துட்டு தட் இஸ் இந்த 3 to 4 dash இருக்க லைன் வந்துட்டு இஸ் ஸ்மாலர் தென் 3 to 4 இன் திஸ் சென்ஸ் இந்த டர்பைனுக்கு வந்துட்டா. ஸோ நீங்கள் இந்த ஒரு ஸ்மால் ட்ரிக் மாதிரி வச்சுக்கலாம், தட் இஸ் த ஸ்மாலர் லைன் டிவைடட் பை த பிகர் லைன். இங்கே கம்ப்ரஸரில் வந்துட்டு இந்த 2 dash இந்த டாட்டட் லைன் வந்து இட் வில் பி லார்ஜர், பிகாஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த ப்ரெஷர் வந்துட்டு இப்படியே இந்த ரெண்டு லைனும் இங்கேருந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆக தான் பார்க்குது. ஸோ அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற பார்க்குற போது நம்மளுக்கு இப்படியே இந்த ஸ்லாண்டிங்காக போகும்போது இந்த 1 to 2 dash வந்து இதோட லென்த் இஸ் லிட்டில் லார்ஜர் தென் 1 to 2. ஸோ ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி வந்து T2 minus T1 divided by T2 dash minus T1. பேசிக்காக இந்த லென்த் பை இந்த லென்த் மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். டர்பைனுக்கு வந்துட்டு if you measure this line, இப்போ இந்த 3 to 4 dash அப்படியே if you try to bring it to this line, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு வர பார்த்தீங்கன்னா it will be smaller in fact. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த 2 ப்ரெஷர் லைன் இங்கே இருக்கா, இந்த 2 ப்ரெஷர் லைனில் வந்துட்டு உங்களுக்கு இது ஆல்மோஸ்ட் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் மாதிரி இருக்குது. இந்த 3 to 4 dash நீங்கள் இப்படி டேர்ன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா, பட் ஆனால் 3 to 4 வந்துட்டு இட் இஸ் லைக் அ ஸ்லாண்டட் லைன். அ ஸ்லாண்டட் லைன் வந்துட்டு இட் இஸ் மச் லாங்கர். ஸோ அதனால இங்கே 3 to 4 இஸ் மச் லாங்கர், ஐ மீன் நாட் மச் லாங்கர் பட் ஸ்லைட்லி லாங்கர் தென் 3 to 4 dash. ஸோ அகெயின் நம்ம அதே பிரின்சிபிள் யூஸ் பண்ணிக்கிட்டா, ஸ்மாலர் லைன் பை அப்பான் தி பிகர் லைன். ஸ்மாலர் லைன் வந்து 3 to 4 dash, அப்பான் தி பிகர் லைன் வந்து 3 and 4. ஸோ T3 minus T4 dash upon T3 minus T4. இதான் வந்துட்டு ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் த டர்பைன். இதோட தியரிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், ஐ மீன் டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒர்க் இன்புட் ரிக்வயர்ட் இன் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் பை ஆக்சுவல் ஒர்க் ரிக்வயர்ட். அப்படியே டர்பைனுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், ஆக்சுவல் ஒர்க் அவுட்புட் பை ஐசென்ட்ரோபிக் ஒர்க் அவுட்புட் இருக்கும். ஸோ தீஸ் போத் ஆர் குவைட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா நீங்கள் படிக்கணும், அது இங்கே மேலே சம்ஸ் அது வரும். ஐசென்ட்ரோபிக் டெம்பரேச்சருக்கும் ஒரு ரேஷியோ இருக்கும், அந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் இட். ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன், ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலா வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுறது மஸ்ட்டு. இதை வச்சு தான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் தி சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ apart from the above formulas which I taught you, this is another important formula. ஸோ இங்கே வந்துட்டு என்னன்னா, அந்த நம்ம இப்போ ஒரு லைன் மாதிரி இப்போ பக்கத்தில் ஒரு இருக்க அந்த கிராஃபில் இருக்க ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் கொஞ்சம் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளோட கிராஃப் ஆல்மோஸ்ட் இப்படி தான் லுக் ஆகும்ல, இது வந்துட்டு ஐடியல் கிராஃப் மாதிரி இருக்குது, இப்படி தான் லுக் ஆகும். நம்மளோட ஆக்சுவல் வந்து எப்படி இருக்குன்னா, இப்படி கொஞ்சம் கர்வ்டாக இந்த 1 to 2 dash இங்கே போயிருக்கும், 3 to 4 dash இப்படி வந்திருக்கும், அதுக்கப்புறம் இப்படி ஜாயின் இருக்கும். ஓகே, இப்போ அது பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன் ஃபார் யூ, இப்போ தேர் இஸ் 2 ப்ரெஷர் லைன்ஸ், தட் இஸ்
T2 and T1 இருக்கும். ஸோ இங்கே என்னன்னா T2 upon T1 is equal to T2 upon T1 the whole raised to gamma minus 1 by gamma. இப்போ இந்த காமா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு இந்த கான்ஸ்டன்ட் தட் இஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் ஒரே நிமிஷம், இது என்ன கான்ஸ்டன்ட் கொடுக்குறாங்க, ஆர் அண்ட் கேசஸ் அசியூம். இது வந்துட்டு ஆக்சுவலி நம்மளோட ஆர் அண்ட் மோஸ்ட்டாக ஆர் அண்ட் கேசஸோட ஆர் ஸ்டாண்டர்ட் கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம வந்துட்டு காமான்னு கூப்பிட்டுருக்கோம். சரியா? இந்த காமா வந்துட்டு இன் ஆக்சுவல் ஃபார்ம் வந்துட்டு சிபி பை சிவி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்பான் கான்ஸ்டன்ட் வால்யூமில் இருக்க வேல்யூ தான் வந்துட்டு நம்மளுக்கு காமா. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் தான் வந்துட்டு காமாவே. இந்த காமா வந்துட்டு ஃபார் ஏர் அண்ட் கேஸஸ் வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் ஆல் தி சம்ஸ்க்கு நம்ம 1.4 தான் வந்து அசியூம் பண்ணிக்குவோம். இந்த மோஸ்ட் ஆஃப் த சம்மில் கூட கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் வந்து இதை மெமரைஸ் பண்ணிக்கிறோம். காமாவோட வேல்யூ எப்பயுமே 1.4. ஓகே, நான் இங்கே சம்மில் போயிட்டு இந்த ஃபார்மில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கிராஃப் படித்தோம் கரெக்டுங்களா? ஸோ இதை வச்சு நம்மளுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த ஐசோட்ரோபிக் ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணுறோம்னு நான் சொல்லித்தரேன். ஸோ T2 upon T1 is equal to P2 இங்கேருந்து இங்கே இருக்க பாரு அப்பான் P1 the whole raised to gamma by gamma minus 1. ஸோ இந்த ஃபார்முலா வந்துட்டு இங்கே ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன் ஐசோட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறோம். எங்கெங்கே ஐசோட்ரோபிக் நடக்குதோ அந்த பிளேசஸில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். higher temperature by lower temperature which is equal to higher pressure by lower pressure the whole raised to gamma minus 1 by gamma. இதான் வந்துட்டு நம்ம ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷனோட ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன் ஐசோட்ரோபிக் எக்ஸ்பான்ஷனுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற ஃபார்முலா. ஏன்னா இதில் சில அன்னோன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு ப்ரெஷர் ரேஷியோ கொடுத்துருவாங்க, ஒன் டெம்பரேச்சர் கொடுத்துருக்கலாம், இன்னொரு டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கலாம். அதை வச்சு தான் நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து T2 கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த T2 வச்சு தான் நம்ம வந்து ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷர் எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த T2 வேல்யூ கொடுக்காம இருந்துருப்பாங்க கொஸ்டினில். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி நம்ம எக்ஸ்பான்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர் பை லோவர் டெம்பரேச்சர். இப்போ இதோட இன்வெர்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்படி இன்வெர்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டேன்னா இங்கே வந்துட்டு P4 பை P3 அகெயின் இங்கே தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த ஃபார்முலா இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு இந்த கொஸ்டின் ரெஃபர் பண்ணிடாதீங்க. இந்த ஃபார்முலா தப்பு. எப்பயுமே ஹையர் டெம்பரேச்சர் பை லோவர் டெம்பரேச்சர் தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் ஹையர் டெம்பரேச்சர் வந்து T3 தான், பை கிராஃப் பார்த்தாலே தெரியுது. அப்பான் லோவர் டெம்பரேச்சர் which is T4 which is equal to P3 by P4 pressure at these points respectively the whole raised to gamma minus 1 by gamma. gamma எப்பயுமே வந்து 1.4. ஸோ இதுலேருந்து அகெயின் அன்னோன் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த T3 by T4 by P3 by P4 gamma minus 1 by gamma. Always remember higher temperature by lower temperature is equal to higher pressure by lower pressure. ஓகே, ஸோ இந்த கான்செப்டை உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே கொஞ்சம் ஃபார்முலாஸ் ரிமைனிங் இருக்கு, பார்த்துக்கலாம். எஸ், ஸோ இந்த ரெண்டு எஃபிஷியன்சி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இன்டர்கூலிங்னா என்னான்ட்டு நம்ம இப்போ படிக்கலாம். ஒரே நிமிஷம் பஸ், ரிப்பீட்டிங் சம் வாட்டர். இன்டர்கூலிங் நத்திங் பட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த ஃபஸ்ட்டு கம்ப்ரெசரில் வந்துட்டு நம்ம ஆக்சுவலி கம்ப்ரெசர்லேருந்து வெளியில் வர ஏரை வந்து ஹாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன், கரெக்டுங்களா? பட் அந்த ஹாட் ஏரை ஏன் இங்கே கூல் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் அமௌண்ட் ஆஃப் ஏர் விச் இஸ் கம்ப்ரெஸ்ட் வந்துட்டு இங்கே நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரியும் ஏன் இன்டர்கூலிங் வந்து பிட்வீன் டூ ஸ்டேஜஸ். ஐ கெஸ் திஸ் இஸ் a good theoretical question itself. Work done required to compress the air can be reduced if you use such a setup. இந்த இன்டர்கூலிங் செட்டப் பிட்வீன் டூ கம்ப்ரெசர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒர்க் டன் பிட்வீன் டூ ஸ்டேஜஸ் வந்துட்டு குறையும். எந்த அளவுக்கு குறையும்னா நீங்கள் ஒரு பெரிய கம்ப்ரெசர் வச்சு
ஒரு செட் ஆஃப் வால்யூம் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி இந்த கம்ப்ரஷன் சேம்பருக்கு அனுப்புறதுக்கும் 2 ஸ்மால் கம்ப்ரஸ் வச்சு ஒரு கூலிங் சிஸ்டம் பண்ணோம்னா amount of air coming out of the second compressor will be the same. நம்மளுக்கு இப்போ இந்த ஹாட் ஏர் வந்துட்டு எக்ஸ்பாண்டடாக இருக்கும். இதை திருப்பி நம்ம கம்ப்ரஸ் பண்ணோம்னா அது வந்துட்டு ஹாட்டாகவே இருந்துச்சுன்னா இட் ரிக்வயர்ஸ் மோர் ஃபார் மச் ஹையர் ஒர்க். பட் அதே இது வந்துட்டு இங்கே ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸர்லேருந்து வெளியில் வர இந்த ஹாட் ஏரை கூல் பண்ணிட்டோம்னா கூலர் ஏர் இஸ் மச் டென்சர். தட் மீன்ஸ் இட் இஸ் மச் க்ளோசர், காம்பேக்டாக ஆகிடும். இந்த காம்பேக்டட் ப்ரெஷரைஸ்ட் ஏர் திருப்பியும் கம்ப்ரஸ் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணோம்னா இட் வில் பி மோர் கம்ப்ரஸ்ட். ஸோ அது ஒர்க் டன் ரிக்வயர்ட் பை தி கம்ப்ரஸர்ஸ் வில் பி லெஸர். அதனால இந்த சிஸ்டம் வந்து மோர் எஃபிஷியன்ட். மோஸ்ட் ஆஃப் தி கம்ப்ரஸர்ஸ் வந்துட்டு இன்டர்கூலிங் யூஸ் பண்ணுவாங்க. கார்ஸ்லேயே இருக்கும் ஆக்சுவலி இன்டர்கூலர் இருக்கும். டர்போ யூஸ் பண்ணுற கார்ஸில் வந்துட்டு இன்டர்கூலிங் செட்டப்லாம் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து ஏர் வருது, அந்த ஹாட்டான ஏரை கூல் பண்ணிவிட்டு செகண்ட் கம்ப்ரஸர் மூலியமாக போகிறோம். இந்த கம்ப்ரஸர் வந்து ஃபர்தர் வந்து மோர் கம்ப்ரஸ்ட் ஏர் வந்துட்டு கம்ப்ரஷன் இருக்கிறாங்க. இது டர்பைன் low pressure high pressure first lower pressure இருக்கும் ஒன்று. நெக்ஸ்ட் நம்ம ப்ரெஷரைஸ் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹை ப்ரெஷர் வந்துட்டு நம்ம ஹை ப்ரெஷர் விட்டுருக்காங்க. ஹை ப்ரெஷர் அப்ளைட்லாம் நீங்கள் லோவர் வச்சுக்கோங்க. ஹை ப்ரெஷர் இருக்கும். இல்லைன்னா கூட ஃபைனல் கம்ப்ரஷன் வந்துட்டு எந்த ப்ரெஷர் இருந்து வருதோ அதுதான் வந்துட்டு நீங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் மச் ப்ராசஸ் தான். வந்துட்டு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆறு கம்ப்ரஸ் ஆகுது. அது ஃபுல் பண்ணுறனால இப்போ ஏர் கம்ப்ரஸ் பண்ணுறதுனால ஓகே. ஸோ இங்கே 3 ப்ரெஷர் இருக்கலாம். இங்கே இந்த ப்ரெஷரு, இங்கே இன்டர்மீடியட்டில் இருக்க இந்த ப்ரெஷரு, நெக்ஸ்ட்டு ஃபைனல் ப்ரெஷர் லைன். இந்த ப்ரெஷர் லைன் வந்துட்டு 1 and 6 இருக்குது. இங்கே 2 and 3, 4 and 5 இங்கே எக்ஸ்பிளைன் இருக்குது. இங்கே 1 to 2 வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர்னால. நெக்ஸ்ட் அதை கூல் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் குறையுது கரெக்டாக. இந்த ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ் பண்ண ப்ரெஷர் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கம்ப்ரெஷனில் இருக்கும். அதே கம்ப்ரெஷன் ப்ரெஷரில் வந்துட்டு தான் அதே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான் கூல் பண்ணுறாங்க. இங்கே கூல் பண்ணிட்டு திருப்பியும் வந்துட்டு செகண்ட் செட் ஆஃப் கம்ப்ரஸர் மூலியமாக போகும்போது திருப்பியும் அது வந்துட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ரெஷர் லைன் தான் இந்த ப்ரெஷர் லைன். ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆன டெம்பரேச்சர் தான் இங்கே 4 ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ இதனால வந்த இந்த 4 கம்ப்ரஸ் பண்ண ஆறு தான் நம்ம இங்கே கம்பஸ் பண்ணுறோம். இந்த கம்ப்ளீட்டாக 4-5 வரைக்கும் இங்கே கம்பஸ் பண்ணுறதுனால இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு டர்பைன் த்ரூ போகும்போது இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. அது 5 to 6 ஆகிடுது. ஸோ தான் வந்துட்டு இந்த கிராஃப் ஆர் திஸ் டைப் ஆஃப் சிஸ்டம். ஸோ ஒர்க் இன்புட் வித் இன்டர்கூலிங்னால இப்போ இன்புட் வந்து 2 கம்ப்ரஸர் மூலியமாக நடக்குதா, தட் இஸ் 1 to 2 dash 3 to 4 dash. ஸோ அதனால சிபி T2 dash minus T1 இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளஸ் சிபி T4 dash minus T3. ஓகே, நான் ஒர்க் இன்புட் வித்தவுட் இன்டர்கூலிங் என்ன நடந்திருக்குன்னா டைரெக்டாக இப்போ 1 to 4 dash இப்போ ஒரு சிங்கிள் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணியிருந்தா பண்ண ஒர்க்கை வந்துட்டு இப்படி டேரெக்டாக போகிற மாதிரி இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. நம்மளுக்கு இது காமிக்கலாம் தேவையில்லை, ஒன்றும் இல்லை. நமக்கு இன்டர்கூலிங் வந்துச்சுன்னா நம்ம கொஸ்டின் இந்த டைப் ஆஃப் ஒரே காமன் ஷாஃப்டில் அட்டாச் ஆகிடுச்சுன்னா இதான் கான்செப்ட். 1 to 2 dash 2 dash to 3, 3 to 4 dash 4 dash to 5, 5 to 6 dash. ஓகே, வித்தவுட் இன்டர்கூலிங்னா என்ன, இந்த 2 ஸ்டேஜஸ் அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த ஸ்டேஜுக்கு கம்ப்ரஸ் பண்ணோன்னா எவ்வளோ ஒர்க் ரிக்வயர் இருக்கும், தட் இஸ் TL dash minus T1. ஓகே, which is nothing but the addition of these both stages. அதான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஆர் நத்திங் பட் இங்கே 1 to 2 dash, இந்த 2 dashலேருந்து L dash வந்து இங்கே மைனஸ் பண்ணிக்கலாம் ஃபர்தராக. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அகைன் ஒர்க் ரேஷியோ வந்துட்டு நெட் ஒர்க் அவுட்புட் பை கிராஸ். இது வந்துட்டு ஒர்க் ரேஷியோ வந்துட்டு நெட்
ஒர்க் அவுட்புட், கிராஸ் ஒர்க் அவுட்புட். சரியா? ஸோ நெட்வொர்க் அவுட்புட் வந்துட்டு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். இந்த டர்பைன் ரெண்டு கம்ப்ரஸர்ஸ்ல எக்ஸ்பான்ஷன் வந்து டர்பைன்ல கம்ப்ளீட்டா வந்து நடந்தது. ஒர்க் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இந்த ரெண்டு இந்த இது டிவைட் பண்றது தான் ஒர்க் ரேஷியோ. ஒர்க் ரேஷியோ நத்திங் பட் இந்த டர்பைன்ல நடக்கிற அந்த ஒர்க்கு, அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் மூலமா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் அந்த ஒர்க்கு. தட் இஸ் சிபி T5 மைனஸ் T6 டாஷ். இந்த இது மைனஸ் ஆஃப் கம்ப்ரெஷன்ல நடக்கிற ஒர்க்கு. கம்ப்ரெஷன்ல நடக்கிற ஒர்க் வந்துட்டு இந்த சிஸ்டமும், தட் இஸ் T2 டாஷ் மைனஸ் T1 பிளஸ் T4 டாஷ் மைனஸ் T3 டிவைடட் பை எக்ஸ்பான்ஷன் நடக்கிற இந்த ஒர்க் தான் வந்து கம்ப்ரெஷன் ஒர்க் ரேஷியோ. ஓகே, இப்போ மித்த கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். இப்போ நெட் ஒர்க் அவுட்புட் வந்து என்னவா இருக்கும், அவுட்புட் பை இன்புட்டு. ஸோ அவுட்புட் வந்து நம்மளோட டர்பைனில் இருக்க ஒர்க்கு, மைனஸ் ஆஃப் இன்புட் வந்து ரெண்டு கம்ப்ரஸர்ஸில் நடக்கிற அந்த ஒர்க்கு. ஸோ இந்த ரெண்டு கம்ப்ரஸர்ஸ் நடக்கிற அந்த ஒர்க்கை ஆட் பண்ணிவிட்டு யூ ஷுட் சப்ராக்ட் தி ஒர்க் ஆஃப் தி கம்ப்ரஸர், ஐ மீன் டர்பைன், மைனஸ் ஆஃப் தி சம் ஆஃப் ஒர்க் டன் தி கம்ப்ரஸர்ஸ். இதான் வந்து நெட் அவுட்புட் ஒர்க். அண்ட் எஃபிஷியன்சி வந்துட்டு நெட் அவுட்புட் பை இன்புட். இன்புட் என்ன, நம்ம 4லேருந்து 5க்கு கொடுக்குற அந்த ஹீட் எனர்ஜி, தட் இஸ் T5 மைனஸ் T4 டாஷ் இன்டூ சிபி. ஸோ இந்த டெம்பரேச்சர் ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோ. அதே மாதிரி நமக்கு வந்துட்டு ஐசோட்ரோபிக் எஃபிஷியன்சி வந்துட்டு இதுக்கு தனியாக ஐசோட்ரோபிக் எஃபிஷியன்சி இருக்கும், இதுக்கு தனியாக ஐசோட்ரோபிக் எஃபிஷியன்சி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸில் வந்துட்டு ரெண்டுத்துக்குமே வந்து சேம் ஐசோட்ரோபிக் எஃபிஷியன்சி இருக்க மாதிரி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இதுக்கு வந்துட்டு ஐசோட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் தி டர்பைன் நம்ம மேலே பார்த்தது அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். தி ஸ்மாலர் லைன் பை தி பிகர் லைன். இங்கே வந்து எக்ஸ்பான்ஷனில் எப்பயுமே ஸ்மாலர் லைன் தி கர்வ்டு லைன், டாட்டட் லைனு, பை தி லார்ஜர் லைன் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன். கம்ப்ரஸரில் அப்படியே இன்வெர்ஸ். ரீஹீட்டிங் எதுக்காக பண்ணுறோன்னா, இப்போ நம்ம வந்து இந்த காமன் ஷாஃப்ட்னால ஒர்க்கு வந்து வந்துட்டு ஆக்சுவலி கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டு தான் வந்து இங்கே ஜென்ரேட்டருக்கு வந்துட்டு போகுது. தட் இஸ் எஃபிஷியன்சி குறையுது, ஏன்னா எல்லாமே ஒரே காமன் ஷாஃப்டில் நம்ம வந்து இது பண்ணுறதுனால. அப்போ வந்துட்டு இந்த ரீஹீட்டிங்கோட கான்செப்ட் வருது. கம்ப்ரஸர்லேருந்து வர இன்லெட்டாக இருந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணப்பட்டு கம்ப்ரஸ் ஆகிட்டு அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுற போது ஒரு ஹை ப்ரெஷர் டர்பைனில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இந்த ஹை ப்ரெஷர் டர்பைனில் எக்ஸ்பேண்ட் பண்ணி வெளியில் வர காற்று இன்னும் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். அது திருப்பி ஹீட் பண்ணி இன்னும் அதுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி இம்பார்ட் பண்ணுற போது அது இன்னும் ஃபர்தராக வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி மோர் கைனடிக் எனர்ஜி இருக்குது. இட் ஹாஸ் ஹையர் பொட்டென்ஷியல் டு கிவ் பவர் அவுட்புட் அஸ் வெல். ஸோ இது வந்துட்டு ஒரு லோ ப்ரெஷர் டர்பைன் மூலியமாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், இந்த லோ ப்ரெஷர் டர்பைனில் இருக்க இந்த ஷாஃப்ட்டும் இந்த ஜென்ரேட்டருக்கு ஷாஃப்ட்டும் காமனாக இருக்குது. ஹை ப்ரெஷர் டர்பைன் வந்து இந்த கம்ப்ரஸருக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷாஃப்ட் வந்துட்டு இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் திஸ் ஷாஃப்ட். ஸோ இங்கே வர அவுட்புட் ஹீட்டு திருப்பியும் ஹீட் பண்ணுற போது, ரீஹீட் பண்ணுற போது இதில் வர கைனடிக் எனர்ஜி இந்த ப்ரெஷர் டர்பைன் சுற்றுது, இந்த இது வந்துட்டு இந்த ஒர்க்கை சுற்ற வைக்குது. இதுலேருந்து வர எக்ஸாஸ்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுது. ஸோ இது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதை இங்கே வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்ரஸர் ஸ்டேஜ், தட் இஸ் இந்த ஸ்டேஜ். நெக்ஸ்ட் அப்படியே அது ஹீட் பண்ணுறாங்க இந்த 2 to 3. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இங்கே நடக்குது. நெக்ஸ்ட்டு அது திருப்பி ஹீட் பண்ணுறாங்க, 4 to 5 ஹீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே எக்ஸ்பாண்ட் ஆகி கீழே வருது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெம்பரேச்சர் ஹீட் ஆகிற போது இல்லை கம்ப்ரஸ் பண்ணுற போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட் அடிஷன் பண்ணுற போது அது அலாங் தி ப்ரெஷர் லைனாக அப்படியே மேலே போகுது. எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது அது திருப்பி அப்படியே வந்துட்டு லோவர் டெம்பரேச்சருக்கு அப்படியே இருக்க கீழே வருது. நெக்ஸ்ட் ஹீட் இம்பார்ட் பண்ணால் இப்படி மேலே இருக்காது, ஹீட்டு டிக்ரீஸ் ஆனால் கீழே இருக்குது. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். கிராஃப் வந்து எப்பயுமே வரைஞ்சிருங்க கொஷின்ஸில், வெரி மச் ரிவார்டிங் இன் மார்க்ஸ் ஆஸ்பெக்ட். ஸோ எஃபெக்டிவ்னஸ், இப்போ வந்துட்டு ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னா என்னன்னா, இங்கே இது ஒரு டைப் ஆஃப் கான்செப்ட். மோஸ்ட்டாக வந்துட்டு அது வந்து வரல. மோஸ்ட்டாக நம்ம கேட்ட கான்செப்டே வந்து இது வரல. இது
கேக்குதா? கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, அப்பப்போ விட்டு விட்டு கேக்குது. இப்போ கொஞ்சம் ஓகே. The air is preheat பண்ணா நம்மளுக்கு வந்து amount of fuel to be given to the heated air would be much lesser compared to a non-preheated air. To achieve the same, that is நம்மளுக்கு ஒரு சேம் amount of heated கம்பஸ்டட் ஏர் ஒரு பொட்டன்ஷியல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீஹீட்டான ஏர் கூட கம்மி அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் கொடுக்குறதுக்கும் ஒரு ப்ரீஹீட் பண்ணாத ஏருக்கு ஒரு நிறைய ஃபியூல் கொடுக்குறதுக்கும் சேம் அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் வந்து வரும். நான் சொல்றது ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேஸ் அண்டர்ஸ்டுட் இட். உங்களுக்கு புரியுதா இல்லை டவுட் இருக்கு நான் என்ன சொல்லுறேன்ட்டு? ப்ரீஹீட் பண்ணால் உங்களுக்கு லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபியூல்லே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஆக்சுவலி நல்ல ஒரு சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தி ஏர் கெட்ஸ் ஆஃப்டர் கம்பஷன் வித்தவுட் ப்ரீஹீட்டிங் அதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் வித் லெஸர் அமௌண்ட் ஆஃப் ஃபியூல். எப்பயுமே நம்மளோட ஐடியாலஜி இருந்தால் வி நீட் டு அச்சீவ் மோர் ஒர்க் அப்போ வந்து லெஸ் இன்புட் கொடுத்து நம்ம நிறையா ஒர்க் வந்து அப்போ கிடைக்கிறது தான் நம்மளுக்கு வந்துட்டு பிரயோஜனமானது. ஸோ எப்பயுமே காரில் இல்லை பைக்கில் பார்த்தா மைலேஜ், ஸோ ஃபியூல் லெஸ் கன்சியூம் நிறைய அதே கான்செப்ட் தான் இங்கே. ஸோ ப்ரீ ஹீட்டோட கான்செப்டே அதுதான். ஸோ இந்த டர்பைன் சுத்த வைக்கிறதுல இந்த எக்ஸாஸ்ட் கேஸும் ஹாட்டாக தான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹாட்டாக இருக்கும். இந்த ஹாட்டாக இருக்க காரணத்தினால தான் நம்ம வந்து இங்கே முன்னாடி இங்கே பார்த்தோம் ரீஹீட்டிங்கில் வந்துட்டு திருப்பி ஹீட் பண்ணுவாங்க. அது இன்னொரு டர்பைன் மூலியமாக சுற்ற வச்சு இங்கே ஜென்ரேட் பண்ணுவோம் ஒர்க்கு. இங்கே வந்துட்டு அந்த ஹாட்டான ஆற ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மூலியமாக நம்ம வந்து போக வச்சோம்னா அந்த ஹீட் வந்துட்டு இங்கே இருக்க இன்புட் ஐ மீன் கம்ப்ரஸ்ட் ஏர் ஃப்ரம் தி கம்ப்ரஸரை ஹீட் பண்ண வச்சுச்சுன்னா ஃபியூல் கம்மியாக தேவைப்படும். ஸோ அதோட கான்செப்ட் தான் இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ரீஜென்ரேஷன். ஸோ இது வந்து எஃபெக்டிவ்னஸ், இது ஒரு டேர்ம் வரும். இந்த என்ன எஃபெக்டிவ்னஸ்னா இன்க்ரீஸ் இன் என்தால்பி பர் கேஜிஎஃப் ஏர், available increase in enthalpy per kgf. இது மேபி கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் டு இன் நார்மல் டர்ம்ஸ். எஃபெக்டிவ்னஸ் என்னன்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் நம்மளுக்கு வந்துட்டு இம்பார்ட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் T3 minus T2 dash. இப்போ இந்த வர ஹாட் ஏர் இங்கே ஃபர்தராக ஹீட் ஆகி இங்கே ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் இந்த T3 பிஃபோர் கம்பஷன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணால் எவ்வளோ ஹீட் இம்பாக்ட் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு இங்கே தெரியும் கரெக்டாக. டிவைடட் பை T5 dash minus T2 dash. என்ன ஹீட்டில் வந்துட்டு என்ன ஹீட் வந்து ஹவு மச் டோட்டல் ஹீட் வாஸ் கிவன் அது எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம்னா எப்பயுமே ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு 100% ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. அந்த கான்செப்டுக்கு அந்த கான்செப்டுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மாதிரி தான் வந்து அந்த கான்செப்ட் வந்து டேக் கேர் பண்ணுறதுக்காக தான் வந்து எஃபெக்டிவ்னஸ் வருது. ஏன்னா T5 dash என்ன டெம்பரேச்சரில் வெளியில் வருதோ அதே ஹீட்டு தான் T3லேயும் இருக்குன்னா இல்லை இருக்காது. ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஹீட் லாஸ் ஆகும். அதனால the amount of heat from the exhaust would not be completely transferred to the heated air from the compressor. ஸோ அந்த காரணத்தினால நம்ம வந்து எஃபெக்டிவ்னஸ்ன்ற ஒரு டேர்ம் இங்கே வருது. ஸோ இங்கே T5 dash வந்துட்டு மைனஸ் T2 dash தான் வந்து இருக்க ஆக்சுவல் complete heat which could be potentially given to the compressed air. இந்த 5 dash minus 2 dash பண்ணிட்டோம்னா அதான் வந்துட்டு டோட்டல் ஹீட் வந்துட்டு ஐடியலி பாசிபிள். இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து ஐடியலாக ஒர்க் ஆச்சுன்னா கம்ப்ளீட் எனர்ஜி ஃப்ரம் த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து இதுக்கு இம்பார்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து 5 dash இந்த எக்ஸாஸ்டோட ஏர் டெம்பரேச்சர்லேயே வந்து இங்கே இருந்து இருக்கும். பட் ஆனால் அப்படி ஆகாதனால நம்மளுக்கு வந்துட்டு எஃபெக்டிவ்னஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது வந்துட்டு லாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் தான் வந்துட்டு இங்கே இம்பாக்ட் ஆகும், தட் இஸ் இட் பி ட்ரான்ஸ்ஃபர். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்துட்டு T3 டெம்பரேச்சர் வரைக்கும் ரீச் ஆகும். ஸோ T3 minus T2 dash by T5 dash minus T2 dash. இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 to 2 dash வந்து கம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் இந்த 2 dash to 3 வந்துட்டு ரீஹீட் அந்த ரீஜென்ரேஷன் அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மூலயமா வர ஆட் பண்ண ஹீட்டு, அதுக்கப்புறம் 3 to 4 தான் வந்து இந்த கம்பஸ்ட் பண்ண அந்த ஹீட்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல் தியரி. இந்த கிராஃப் சார் கேட்டாரான்னு எனக்கு தெரியல. ஓகே, இதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, தியரி நீங்கள் பார்த்துக்கணும்னு நான் நம்புகிறேன். Just go into questions. Before going to questions, I would like you all to open
சீனோ நீ வந்து அந்த ஒரு செம் பேப்பர் நீ அனுப்பிச்சு விட்டல எல்லோ கலர், ஆமாடா சுஜித். அது எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுறியா? அந்த கொஸ்டின் அனுப்புறேன். மாதிரி சிமிலர் ஒரு கொஸ்டின் இங்க இருக்கு, அதை சால்வ் பண்ண பார்க்கலாம். ஓகேடா அனுப்புறேன்டா. ஓகே, கொஸ்டின் அந்த கொஸ்டின் மாதிரி சிமிலர் இருக்க கொஸ்டின் வந்துட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிட்டேன்னா எனக்கு சொல்றியா? இன்ஃபார்ம் பண்றியா? அனுப்பிட்டு சொல்றேன்டா. ஆ சுஜித் அனுப்பிட்டுண்டா. ஓகேடா. ஸோ நான் அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 5th சப்டிவிஷன் தான், ஐ மீன் 5th சாப்டர் தான் நமக்கு வந்து கேஸ் டர்பைன்ஸ் சாப்டர். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தியரி அது படிச்சுக்கோங்க. 5B 5C நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு செம்மில் வந்துட்டு நம்ம ஆக்சுவலி நம்ம இந்த சார் தான் வெங்கடேஷ் சார் தான் வந்துட்டு நமக்கு சிஏல வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாரு. பட் செம்லலாம் வந்துட்டு இட் வாஸ் ஈஸி ஒன்லி. நமக்கு செம் எனக்கு உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்கீங்களா இல்லையான்ட்டு. பட் நமக்கு டர்போவில் செம் CA 1 CA 2 இப்போ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து எப்பயுமே டஃப்பாகி தான் அவர் கொடுத்தாரு. பட் நான் செம் வந்து ஈஸியாக கேட்டாங்க. ஸோ நீங்கள் நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, நீங்கள் செம்மில் இருக்க கொஷின்ஸை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதோட ஃபண்டமெண்டல் கொஷின்ஸ் நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஈஸி, மோஸ்ட் ஆஃப் தான் கேட்குற மாதிரி வாய்ப்பு இருக்கும். அவர் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டிருந்தார் சிஎஸில். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ அது வந்துட்டு கேட்பாங்க செம்மில். ஓகே, இப்போ அந்த கொஷின் வந்துட்டு அந்த எல்லோ கலர் பேப்பர் வந்துட்டு 5Bக்கு வாங்க. அந்த கொஷின் படிங்க. படிச்சிட்டிங்களா? ஆக்சுவலாக புரிஞ்சிச்சா உங்களுக்கு அந்த கொஸ்டின் படிச்ச மாதிரி? லைக் சிம்பிள் கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பேப்பர் இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலி என்னன்னா நம்ம கொஸ்டின்ஸில் வந்து அந்த கொஸ்டின் என்ன போட்டிருக்குன்னா, R enters the compressor of a gas turbine plant operating on R standard cycle at 100 kilopascal and 300 Kelvin with a volumetric flow rate of 5 meter cube per second. நம்மளுக்கு இன்லெட் கண்டிஷன் R enters, தட் இஸ் கம்ப்ரெசருக்கு என்டர் பண்ணுற போது இருக்க கண்டிஷன் இங்கே கொடுத்துட்டாங்க. இந்த ஆப்ரேட்டிங் அட் R ஸ்டாண்டர்ட் சைக்கிள்னா ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இந்த காமா வேல்யூ வந்து 1.4, எப்பயுமே ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுக்கும் 1.4 தான் நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டினில் கொடுக்கல. பட் ஆனால் நம்ம சி சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா காமா வேல்யூ 1.4 கொடுத்துருப்பாங்க. பட் இட் இஸ் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டுட் தட் காமா வேல்யூ 1.4 எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக தான் இங்கே கீ டேர்ம் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா R ஸ்டாண்டர்ட் சைக்கிள். ஓகே, இப்போ என்டர் பண்ணுற போது இருக்க ப்ரெஷரும் டெம்பரேச்சர் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் கொடுத்துட்டாங்க. என்ன ஒரு வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட்னா, இட் இஸ் தி வால்யூம் மூவ்ட் பர் யூனிட் டைம் தான் வந்துட்டு உங்களுக்கு வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட். ஸோ இப்போ கம்ப்ரெசர் ப்ரெஷர் ரேஷியோ
கம்ப்ரஸர் ப்ரெஷர் ரேஷியோனா என்னன்னா ஒன்றும் இல்லை, தட் இஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த கம்ப்ரஸர் வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணுச்சுன்னா இங்கே 2 ப்ரெஷர் லைன் வருது தெரியுமா? இந்த ப்ரெஷர் ரேஷியோ தான் வந்துட்டு தட் இஸ் P2/P1 தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரெஷர் ரேஷியோ, கம்ப்ரஸர் ப்ரெஷர் ரேஷியோ. ஓகே, சி டர்பைன் எக்ஸ்பேண்ட் பண்ணுற ப்ரெஷர் ரேஷியோவும் கம்ப்ரஸர் கம்ப்ரஸ் பண்ணுற ப்ரெஷர் ரேஷியோவும் ரெண்டுமே ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு? இது கான்ஸ்டன்ட் லைனு, இதுவும் கான்ஸ்டன்ட் லைன் தான், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன்ஸ். ஸோ P2 P1. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு நம்ம கொஸ்டின் வந்துட்டு கம்ப்ரஸர் ப்ரெஷர் ரேஷியோனா இஸ் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 10னா ஒன்றும் இல்லை, ஹையர் ப்ரெஷர் பை லோவர் ப்ரெஷர், ஹையர் ப்ரெஷர் லைன் பை லோவர் ப்ரெஷர் லைன். ஸோ P2 லைனும் P1 லைனோட ரேஷியோ வந்து 10. ஸோ 10/1 அதான் வந்து P2/P1. ஸோ P1 வந்து 1 இருக்குது, P2 வந்து 10 இருக்குது, சம்திங் 10 டைம்ஸ் ஆஃப் இட். ஸோ அதை நம்ம 10/1 அப்படி கூட எடுத்துக்கலாம், இல்லை 10 நம்ம ரேஷியோவே எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டர்பைன் இன்லெட் டெம்பரேச்சர்னா நம்மளுக்கு டர்பைன் வந்துட்டு இங்கே இருக்குது 3. ஸோ இந்த 3 தான் அதோட இன்லெட் கண்டிஷன்ஸ். இங்கே இருக்க டெம்பரேச்சர் வந்து கொடுத்துட்டாங்க. எப்பயுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹையஸ்ட் டெம்பரேச்சரும் டர்பைன் இன்லெட் டெம்பரேச்சரும் ஒன்று தான். ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து டர்பைனோட இன்லெட் டெம்பரேச்சரோட கண்டிஷன் தான் அது வந்து இன்ஃபார்ம் பண்ணும். இந்த கிராஃப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இஸ் at 0.3. தி டர்பைன் அண்ட் கம்ப்ரஸர் ஈச் ஹஸ் ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி. நம்மளுக்கு இப்போ இந்த கொஸ்டின்ல ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் போத் தி கம்ப்ரஸர் அண்ட் தி டர்பைனுக்கு வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, calculate the thermal efficiency of the cycle. இப்போ இந்த கம்ப்ளீட் சைக்கிளுக்கு thermal efficiency கண்டுபிடிக்க சொன்னோம். ஓகே, ஸோ every time they ask you, always write down what you know, what they want to find. thermal efficiency of the plantனா ஒன்றும் இல்லை, நத்திங் பட் நம்ம எவ்வளோ எஃபிஷியன்சி, எஃபிஷியன்சினா அவுட்புட் பை இன்புட். அவுட்புட் என்ன, நம்மளுக்கு வந்து இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு நார்மல் ஒர்க்கிங் கம்ப்ரஸர் இதுதான், கேஸ் டர்பைன் பிளான் தான். நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு ரீஹீட்டிங், ரீஜென்ரேஷன், இன்டர்கூலிங் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணல. அப்படின்னா நீங்கள் வந்து சாதாரண ஒரு கேஸ் டர்பைன் பிளான்ட்டை தான் நீங்கள் வந்துட்டு அசியூம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கம்ப்ரஸர் என்டர் பண்ணுது, நெக்ஸ்ட்டு கம்ப்ரஸர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அது விடுங்க. இப்போ டர்பைன் வந்து அது வந்து எக்ஸிட் ஆகுது. ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட், நம்ம அசியூம் பண்ணிக்கணும் திஸ் இஸ் தி நார்மல் ஸ்டாண்டர்ட் கேஸ், இந்த மாதிரி இருக்க ஒரு கேஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 1ல் இருக்க கண்டிஷன் கொடுத்துட்டான், 3ல் இருக்க கண்டிஷன் கொடுத்துட்டான். நம்ம கண்டுபிடிக்கிற ப்ரெஷரும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சரியா, நம்ம கண்டுபிடிக்க சொன்னது வந்துட்டு சைக்கிள், இந்த ஹோல் சைக்கிளோட தெர்மல் எஃபிஷியன்சி இஸ் அவுட்புட் பை இன்புட். அவுட்புட் வந்து என்ன, நம்மளுக்கு வந்து ஷாஃப்டில் வெளியில் இருக்க இந்த நெட்ஒர்க் என்ன படிச்சிருக்கோம், இந்த மாதிரி காமன் ஷாஃப்டில் இருந்துச்சுன்னா டர்பைன் பண்ணுற ஒர்க்கு மைனஸ் ஆஃப் கம்ப்ரஸர் பண்ணுற ஒர்க். ஏன்னா அது காமன் ஷாஃப்டில் இருக்குது, இந்த பண்ணுற ஒர்க் வந்துட்டு இட் இஸ் இன்டைரக்ட்லி எஃபெக்டட் டு தி என்டையர் ஷாஃப்ட், என்டையர் எஃபிஷியன்சி. இந்த ஷாஃப்டோட அந்த லோடு வந்து இது வந்துட்டு ஷாஃப்ட் அவுட்புட்டோட லோடு வந்து அதுவும் வந்து கன்சியூம் பண்ணுது டு கம்ப்ரஸர். ஸோ அதனால இந்த நெட்ஒர்க் வந்துட்டு டர்பைனோட ஒர்க் மைனஸ் கம்ப்ரஸரோட ஒர்க்கு டிவைடட் பை எவ்வளோ ஹீட்டு கொடுத்தோம் கரெக்டாக, அதான் இன்புட்டு. ஸோ அது வந்துட்டு இந்த கம்ப்ரஷன் சேம்பரில் இருக்க அந்த ஹீட்டு. நம்ம இப்போ வந்து எப்பயுமே சிம்பிளாக வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ண வந்துட்டு பார்க்கணும். ஆக்சுவலி இந்த புக்கில் கூட காம்ப்ளெக்ஸாக எடுத்து, இந்த புக்கில் வந்துட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு 25.1 கொஷின் வந்து இட்ஸ் மச் சிமிலர் டு வாட் நம்மளுக்கு இந்த அந்த செம்மில் கேட்ட அந்த 6 மார்க் கொஷின். ஓகே, பட் இட் இஸ் லிட்டில் மோர் காம்ப்ளெக்ஸ் தென் வாட் தே வென் கேவ் இன் த புக். ஓகே, நம்ம புக் வந்து இன்னும் குவைட் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இந்த ஃபஸ்ட் கொஷினே வந்துட்டு இந்த புக்கில் வந்து இட் வாஸ் மச் காம்ப்ளெக்ஸ் தென் வாட் இட் வாஸ் ஆஸ்ட் இன் த செம். தட்ஸ் வை நான் என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் ஆஸ்க் பண்ணுவான்ட்டு. ஸோ சிமிலராக தான் இருக்குது. ஸோ ஐ பி புக் ஈஸிலி எக்ஸ்பிளைன் பேரலி. இது எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு அது புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா the air enters the compressor of an open cycle constant pressure gas turbine at a pressure of. ஸோ இன்லெட் கண்டிஷன் கம்ப்ரஸருக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. அங்கே கொடுத்த மாதிரி ப்ரெஷர் ஆஃப் தி ஏர் ஆஃப்டர் த கம்ப்ரெஷன் இஸ் 4 bar. அங்கே ப்ரெஷர் ரேஷியோ கொடுத்தாங்க, ஒன்றும் இல்லை. ப்ரெஷர் ஆஃப் தி ஏர் ஆஃப்டர் கம்ப்ரெஷன் இஸ் 4 barனா அப்போ நம்மளுக்கு இன்லெட் ப்ரெஷர் அட் தி இன்லெட் வந்து 1 bar தெரியும். ஸோ ஆஃப்டர் கம்ப்ரெஷன் இருக்க 4 bar தான் P2வில் இருக்க ப்ரெஷரோட இதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுக்கு அங்கே ரேஷியோ கொடுத்தாங்க, இங்கே ரேஷியோ கொடுக்காம இண்டிவிஜுவல் வேல்யூஸே கொடுத்துட்டாங்க. ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் த கம்ப்ரெஷர் அங்கே கொடுத்துட்டாங்க. அங்கே வந்துட்டு சேம் பண்ணிட்டாங்க 88%. இங்கே தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான்.
இந்த ஏர் ஃபியூல் ரேஷியோ அங்கே வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட்டுக்காக அந்த வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக இங்கே வந்துட்டு ஏர் ஃபியூல் ரேஷியோ ஏர் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஏரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கேயும் வந்து என்ன ஆஸ்க் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பவர் டெவலப்டு, செகண்ட் சப்டிவிஷன் தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் தி சைக்கிள் கேட்டிருக்காங்க. சரியா, தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் தி சைக்கிள் வந்துட்டு நான் ஒரு ஈஸி மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் புக் ஃபாலோ பண்ண மெத்தட் வேணும். நம்ம பவர் டெவலப்க்கு மட்டும் ஒரு புது ஃபார்மாக இங்கே கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்ம தெர்மல் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை டர்போவாக இருக்கட்டும், உங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் வச்சு நம்ம வந்துட்டு இந்த சால்வ் பண்ணுறோம்னா, இந்த கிராஃபில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்டோட வேல்யூஸ் நம்ம வந்து எடுத்துட்டோம்னா, தட் இஸ் டீகோட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா, இட் இஸ் as if though we have almost completed this. ஒரு பேசிக்காக அதை வந்து ஃபார்முலாஸில் போட்டு ஆன்சர் கொடுக்குறது நமக்கு வேலை. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ ஏன் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டினா, நம்மளுக்கு கேட்டதே வந்து கொஸ்டின் வந்து செம் பேப்பர் கொஸ்டின் வந்துட்டு தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் தி சைக்கிள். தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் தி சைக்கிள் வந்துட்டு என்ன சொன்னேன், ஒர்க் ஆஃப் தி டர்பைன் மைனஸ் ஒர்க் ஆஃப் தி கம்ப்ரஸர் விச் இஸ் தி அவுட்புட் பை இன்புட் விச் இஸ் தி ஒர்க் given by the combustion process. Okay, so இதுக்கு என்னென்ன இந்த ப்ராசஸ்லாம் வந்து என்னென்ன நம்பரில் லை ஆகுதுன்னா 1 to 2 கம்ப்ரஸர், 3 to 4 டர்பைனு, 2 to 3 வந்துட்டு இந்த கம்பஷன் ப்ராசஸ். ஸோ இந்த எல்லா 4 பாயிண்ட்ஸும் நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அவுட்புட் பை இன்புட்டோட ஃபார்முலாவில் போட்டு நம்மளால வந்து ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் இருக்க டெம்பரேச்சர் ப்ரெஷர் தெரிஞ்சாகணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு மோஸ்ட்டாக எல்லா கொஸ்டின்லையும் கொடுத்துருவாங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருவாங்க, ப்ரெஷர் கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு எங்கே அப்படி செம் கொஸ்டின் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம செம் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இன்லெட் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக 100 கிலோ பாஸ்கல்ன்ட்டு. அதோட ப்ரெஷர் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ப்ரெஷர் ரேஷியோ இஸ் ஹையர் ப்ரெஷர் பை லோவர் ப்ரெஷர். ஸோ அந்த ரேஷியோ வச்சு யூ வில் பி ஏபிள் டு ஆட்டோமேட்டிக்லி ஃபைண்ட் தி ப்ரெஷர் அட் P2 லைனில் இருக்க ப்ரெஷர் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இங்கே அதுக்கு பதிலாக வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கொஸ்டினில் டெஸ்ட் பேக் கொஸ்டினில் டேரெக்டாக ப்ரெஷர் அட் தி செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க. சரியா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த செகண்ட் ஸ்டேஜில் இருக்க ப்ரெஷர் தெரியும், டெம்பரேச்சர் தெரியுமா இல்லை, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்வேஸ் டோல்ட் யூ நம்மளுக்கு வந்து சர்டன் ரிலேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸும் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ், இந்த ப்ராசஸும் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஸோ அதுக்கு ஒரு ரிலேஷன் நம்ம படித்தோம் கரெக்டாக. தட் இஸ் இங்கே படிச்சிருக்கோம், இங்கே போட்டிருக்காங்க higher temperature by lower temperature is equal to high pressure by lower pressure, the whole raised to gamma minus 1 by gamma. ஸோ நமக்கு T1 கொடுத்துட்டாங்க, T2 P1 வந்துட்டு நம்ம கொடுத்துட்டாங்க, காமா வேல்யூ 1.4 தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம T2 கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதே தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சது தான் 0.2 இருக்க டெம்பரேச்சர். ஸோ 0.2 இருக்க டெம்பரேச்சர் ப்ரெஷர் தெரியும், 0.1 இருக்க டெம்பரேச்சர் ப்ரெஷர் தெரியும். ஸோ இந்த கேல்குலேஷன் வந்து உன்னோட பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெஷர் ரேஷியோ, நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ரேஷியோவே நமக்கு செம் பேப்பரில் கொடுத்துட்டாங்க. ஸோ P2 by P1 10, டேரெக்டாக 10 போட்டுக்கலாம். காமா மைனஸ் 1 பை காமா 1.4 மைனஸ் 1 பை 1.4. இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு T2 by T1. T1 சைட் மல்டிப்ளை பண்ணிட்டு T2 வேல்யூ கிடச்சிடும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு ரெப்ரசென்ட் டெம்பரேச்சர் இன் கெல்வின்ஸ் அண்ட் ப்ரெஷர் வந்துட்டு பாரில் ரெப்ரசென்ட் பண்ண பாருங்க, இல்லைனா கிலோ பாஸ்கல் எனி திங். ரேஷியோலான ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே ப்ரெஷரில். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் நீங்கள் வந்துட்டு கெல்வின்லேயே ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு 1 and 2 இருக்க நமக்கு வேல்யூஸ் தெரியும், 3 இருக்க தெரியணும். 3 இருக்க இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கொஸ்டின் வந்துட்டு ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி த கம்ப்ரஸர் அண்ட் டர்பைன்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இப்போ அதை வச்சு நம்ம வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணியாகணும். அதே இது நம்ம செம் கொஸ்டின் பேப்பர்லேயே வந்துட்டு நமக்கு செம் கொஸ்டின் பேப்பரில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆக்கி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு 0.3 இருக்க தட் இஸ் டர்பைன் இன்லெட் டெம்பரேச்சரே கொடுத்துட்டாங்க 1400 கெல்வின்ட்டு. ஸோ நம்ம அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை. ஓகே, அங்கே வந்துட்டு செம் பேப்பரில் டேரெக்டாக 0.3 டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, ஆனால் இங்கே கொடுக்கல. பட் இருந்தாலும் எப்படி உங்களுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். நம்மளுக்கு ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் தி கம்ப்ரஸர் கொடுத்துட்டாங்களா? ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இந்த ரிலேஷன் வச்சு போட்டும் போது நம்மளுக்கு வந்துட்டு என்ன கிடச்சிச்சுன்னா டெம்பரேச்சர் T2 தான் கிடச்சிச்சு, T2 டேஷ் இல்லை. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, T2 வேறு T2 டேஷ் வேறு. எப்பயுமே ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி வந்துட்டு என்னன்னா கான்ஸ்டன்ட் என்ட்ரோப்பியில் நடக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த ஃபார்முலாவில் போட முடியும். கான்ஸ்டன்ட் என்ட்ரோப்பி என்ன, இந்த என்ட்ரோப்பி லைனில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்க பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 1, 3 and 4 கரெக்டாக. ஸோ
நம்ம போட்டிருக்க அந்த ஐசென்ட்ரோபிக் ஃபார்முலாவில் அந்த வேல்யூஸ் வந்து 2, 1, 3 and 4 தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கிடைச்ச வேல்யூ வந்து T2 தான். ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன T2 டாஷ் தேவைப்படும். ஏன்னா எது நம்ம வந்துட்டு நம்ம எஃபிஷியன்சியாக இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் போடுறது வந்துட்டு அதோட வேல்யூஸ் வந்து ஆக்சுவல் வேல்யூஸில் இருக்க அந்த பாயிண்ட்ஸில் இருக்க வேல்யூஸ் தான் போடணும். ஆக்சுவல் பாயிண்ட்ஸ் வந்து என்ன 1 to 2 dash, 2 dash to 3, 3 to 4 dash and 4 dash to 1. ஓகே, ஸோ ஆனால் நம்மளுக்கே இந்த ஐசென்ட்ரோபிக் ரிலேஷன்லாம் போட்டு நம்ம ஏன் கண்டுபிடிச்சோம்னா தீஸ் போத் லைன் த சேம் ப்ரெஷர் லைன். நம்ம அந்த ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுனால தான் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த லைக்வைஸ் அப்படியே ரிவர்ஸாக நம்ம டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். நம்ம ஏன் இந்த T2 டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சோம்னா நம்ம எதுக்காக கண்டுபிடிச்சோம்னா நம்ம இந்த ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் தி கம்ப்ரஸர் இருக்குல்ல, ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் தி கம்ப்ரஸர் வந்துட்டு இங்கே போட்டிருப்பாங்க அந்த ஃபார்மில். அந்த ஃபார்மில் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதில் T1 தெரியும், T2 நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். மேலே இருக்கிற ரிலேஷன் வச்சு T2 டாஷ் எதுவுமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆக்சுவல் ப்ராசஸில் இருக்க பாயிண்ட்ஸோட டெம்பரேச்சர், தட் இஸ் T2 டாஷோட டெம்பரேச்சரும் தெரியும், ப்ரெஷரும் தெரியும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து T2 டாஷ் கண்டுபிடிச்சோம். ஏன் இந்த T2 டாஷ் இம்பார்ட்டன்ட்னா இப்போ இது வந்து வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் ஃபைண்டிங் இந்த ஒர்க் டன் இன் தி கம்பஷன் சேம்பர். அதுக்காக தேவைப்பட்டிருக்கும். தட் இஸ் தி இன்புட் கண்டிஷனுக்காக நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம 0.3ல இருக்க டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு நம்ம செம் பேப்பரில் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, இங்கே கொடுக்கலாம்னா நம்ம எப்படி இங்கே கண்டுபிடிக்கணும்னா T3 வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு அதே இந்த ரிலேஷன் போடலாம். T4/T3 = P4/P3. P4/P3 இவங்க வந்துட்டு சாரி இந்த கொஸ்டின் ஆக்சுவலி தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த இது அதான் நான் சொன்னேன், எப்பயுமே ஹை டெம்பரேச்சர் பை லோ டெம்பரேச்சர் தான் இருக்கும். இங்கே லோ டெம்பரேச்சர் பை ஹை டெம்பரேச்சர் போட்டு வச்சிருக்காங்க. இது தப்பு, இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணாதீங்க. இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கும், தப்பாக பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு T4 தெரியுமா தெரியாது, P3/P4 தெரியுமா எஸ் தெரியும், T3 தெரியுமா தெரியாது. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து எப்படி தான் T3 கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆன்சர் பண்ணியிருக்கோம், பவர் டைவர்ட். அது எப்படி நம்ம பண்ணியிருக்கலாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆர் ஃபியூல் ரேஷியோ, ஆர் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஏர் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு எப்படி வந்து என்ன வந்து எப்படி வந்து பவர் கண்டுபிடிக்கலாம்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன் இந்த பவர் வந்து கண்டுபிடிக்கிறது இம்பார்ட்டன்ட்னா அலாங் திஸ் ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது T3 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹீட் சப்ளைட் பை ஃபியூல் ஒன்றும் இல்லை, கெலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் த ஃபியூல்னு ஒன்று இருக்கும். ஸோ அது இங்கே கொடுத்துருந்தாங்களா? ஆமாம், கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 41,800 kJ/kg. இந்த கெலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் த ஃபியூவலில் இன்டு தி சி வேல்யூ ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு கெலோரிஃபிக் வேல்யூ தான் சி வேல்யூ. எம்எஃப் வந்து மாஸ் ஆஃப் தி ஃபியூல். ஏன் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம்னா கெலோரிஃபிக் வேல்யூ சி வந்துட்டு kJ/kg. கேஜியும் மல்டிப்ளை பண்ண kJ/kg இன்ட்டு கேஜி மல்டிப்ளை பண்ணால் கேஜி கேன்சல் ஆகிடும், கிலோ ஜூல் மட்டும் தான் இருக்கும். தட் இஸ் எசென்ஷியலி நம்மளுக்கு தி ஹீட் ஆஃப் தி கம்பஷன் வந்துட்டு எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா ஃபியூல் போட்டு தான் நம்ம வந்துட்டு பேர்ன் பண்ணுறோம். அப்போ பேர்ன் பண்ணுற போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் தி ஃபியூல் பேர்ன் ஆகிருக்குன்னா நமக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம கெலோரிஃபிக் வேல்யூ மூலியமாக நமக்கு வந்து தெரியும். மாஸ் ஆஃப் தி ஃபியூலுக்கு தான் ஆர் ஃபியூல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஆர் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வச்சு ஃப்ளோ ரேட் ஆஃப் ஃபியூல் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ மாஸ் ஆஃப் தி ஃபியூல் இன்டூ calorific value is the heat supplied by the fuel, heat taken by the burning gases. Obviously எவ்வளோ ஹீட் இஸ் given by the fuel is equal to the heat taken by the burning gases. இங்கே நம்ம வந்துட்டு ஐடியலாக எடுத்துக்கிறோம். தட் இஸ் எவ்வளோ ஹீட் கொடுக்குறோமோ அவ்வளோ ஹீட் வந்துட்டு burning gases வந்துட்டு எடுத்துக்குதுன்ட்டு there is no losses ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். Heat taken by the burning gases ஒன்றும் இல்லை, MA plus MF, that is mass of air plus mass of fuel, total mass into Cp. Heat taken by the burning gases mCp del T is equal to Qன்னு படிச்சிருப்போம் தெரியுமா? அதே ஃபார்முலா தான் இங்கே வந்துட்டு எம்மில் வந்துட்டு மாஸ் ஆஃப் ஏர் ப்ளஸ் மாஸ் ஆஃப் ஃபியூல், சிபி இருக்குது, ஏன்னா அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் தான் சிபி. நெக்ஸ்ட்டு எம்சிபி டெல்டியில் என்ன நம்ம கம்பஸ்ட் பண்ணுற அந்த ரீஜனே வந்து 3 to 2 dash தான். ஸோ T3 minus T2 dash. இதில் T2 dash நமக்கு தெரியும், சி தெரியும், எம்எஃப் தெரியும், எம்ஏ தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு T3 கண்டுபிடிச்சிடலாம். T3 கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்துட்டு இந்த ரிலேஷனில் போட்டு T4 கண்டுபிடிச்சிடலாம். T4 கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி
T4 தேவைப்படுது, T4 டாஷ் தான் தேவைப்படுது, பிகாஸ் இஸ் த ஆக்சுவல் ப்ராசஸ். சரியா? ஸோ T4 டாஷுக்கு அப்போ திருப்பி நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து டர்பைனோட இந்த எஃபிஷியன்சி, ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி கம்ப்ரஸரோட ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி வச்சு T2 டாஷ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி நீங்கள் T4 டாஷ் கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா T3 தெரியும், T4 டாஷ் தெரியும். சரி, T4 டாஷ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். T4 தெரியும், T3 தெரியும். சரியா? இவ்வளோ ஸ்டெப்பு பண்ணி நம்ம வந்துட்டு T4 டாஷ் T3லாம் கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம செம் பேப்பரில் இன்னும் ஈஸியாக ஆக்கி கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் ஒன்றும் இல்லை, டேரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு T3யோட டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. T3யோட டெம்பரேச்சர் கொடுத்துட்டனால நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்பு நீங்கள் பண்ணி மெனக்கெட தேவையில்லை. டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். T3 தெரியும், இந்த ப்ரெஷர் ரேஷியோ தெரியும், T4 மட்டும் தெரியாதா, அதை மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு டேரெக்டாக இந்த ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் தி டர்பைன் ஃபார்முலாவில் வந்துட்டு எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி T4 டாஷ் கண்டுபிடிச்சிடலாம். T4 டாஷ் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் இப்போ எல்லா ஆக்சுவல் பாயிண்ட்ஸில் இருக்க நமக்கு ப்ரெஷர் டெம்பரேச்சர் தெரியுமா? ப்ரெஷர் வந்து எசென்ஷியலாக நம்மளுக்கு ஏன் தேவைப்படுச்சுன்னா, இன் ஆர்டர் டு புட் இந்த ரிலேஷன் டு ஃபைண்ட் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் வச்சு நம்ம ஆக்சுவலி இந்த எஃபிஷியன்சி ஆஃப் த சைக்கிளே கொடுத்துடலாம். நான் இப்போ சொல்கிற ஃபார்ம்லாம் வந்து இந்த புக்கில் இருக்காது, பட் ஐ கெஸ் யூ கேஸ் வில் நோட் இட் டவுன். நான் இப்போ சொல்கிறது வேணால் நீங்கள் எழுதி வைக்கிறீங்களா, நோட் பண்ணுறீங்களா? இட் இஸ் மச் ஈஸியர். ஓகே ஃபார் யூ கைஸ். ஸோ என்ன பண்ணணும்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் த சைக்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சினால என்ன, அவுட்புட் பை இன்புட். ஒரே நிமிஷம், நான் லெட் மீ ட்ரிங்க் சம் வாட்டர். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எஃபிஷியன்சினாலே அவுட்புட் பை இன்புட். அவுட்புட்னா என்ன, டோட்டல் ஒர்க் அவுட்புட் பை தி சிஸ்டம். டோட்டல் ஒர்க் அவுட்புட் வந்துட்டு ஒர்க் ஆஃப் தி டர்பைன் மைனஸ் ஒர்க் ஆஃப் தி கம்ப்ரஸர். ஒர்க் ஆஃப் தி டர்பைன் என்ன, நம்மளுக்கு வந்துட்டு இங்கே தெரியும், இட் இஸ் இந்த கிராஃபிக். ஒர்க் ஆஃப் தி டர்பைன் வந்துட்டு இந்த பகுதியில் வந்துட்டு 3 and 4 டாஷ். ஸோ சிபி T3 மைனஸ் T4 டாஷ். நீங்கள் வந்துட்டு இந்த சிபிஏ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த காமன் அவுட்டில் வந்துட்டு அது கேன்சல் ஆகிடும். ஸோ நான் இப்போ சொல்கிற ஃபார்முலாவில் வந்து என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே நியூமரேட்டரில் வந்துட்டு ஒர்க் டன் பை தி டர்பைன் மைனஸ் ஆஃப் ஒர்க் டன் பை தி கம்ப்ரஸர். இந்த ஒர்க் டன் பை தி டர்பைன் மைனஸ் ஒர்க் டன் ஆஃப் கம்ப்ரஸர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் ரிப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு T3 மைனஸ் T4 டாஷ், இது வந்துட்டு ஒர்க் டன் பை தி டர்பைன், மைனஸ் ஆஃப் இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு T2 dash minus T1. This is the work done by the compressor. So இது மேலே இருக்கிறது தான் நெட் ஒர்க் டன். இந்த நெட் ஒர்க் டன் மேலே நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம், அதான் இங்கே எக்ஸ்பிளைன். அதான் வந்து இங்கே மேலே இருக்க அந்த நெட் ஒர்க் டன் தான் இந்த அவுட்புட். ஓகே, ஸோ டிவைடட் பை இன்புட், நெட் இன்புட் என்ன, நம்ம என்ன இங்கே இன்புட் கொடுக்குறோம், இந்த ஹீட் எனர்ஜி. இந்த ஹீட் எனர்ஜி வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரை ரெப்ரசென்ட் பண்ணலாம். இங்கே வந்துட்டு நடக்க போகிற இந்த 3 to 2 இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஹீட் இம்பார்ட்டே பண்ணுறோம், இந்த சிஸ்டம்க்கு ஹீட்டே கொடுக்குறோம். ஸோ T3 மைனஸ் T2 டாஷ் அதை டிவைட் பண்ணிக்கோங்க. கீழே டினாமினேட்டரில் நத்திங் பட் த வேல்யூ ஆஃப் T3 மைனஸ் T2 டாஷ். ஸோ எல்லாமே டெம்பரேச்சர் டர்ம்ஸில் இருக்கா, இந்த வேல்யூஸ் மட்டும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே யூ வில் கெட் தி ஆன்சர் ஆஃப் தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் தி சைக்கிள். இதான் வந்துட்டு நம்மளுக்கு செம்மில் கேட்டிருந்த 6 mark 5B. சுஜித், இப்போ வந்து ப்ரெஷர் ரேஷியோ போறோம்ல, அது வந்து 1 to 2க்கும் 3 to 4க்கும் ஒரே தான். செம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட மாதிரி 10 தான் ரெண்டுக்குமே. ஓகே, அதானே? ஆமாடா. அது ஏன்னா நீங்க பார்த்தோன்னா இந்த லைன்ஸ்லேயே உனக்கு தெரியும், இந்த லைன்லயும் தான் வந்துட்டு 1 4 2 3 லையா இருக்கு. இது என்ன ரேஷியோவோ அதே ரேஷியோ தான் இது, புரியுதா உனக்கு? இது ஃபுல்லா இந்த லைன் ஃபுல்லாவே 4 bar தான், இந்த லைன் ஃபுல்லாவும் 1 bar தான். ஸோ இந்த லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் வந்து அதே ப்ரெஷர் தான். ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு ப்ரெஷர் ரேஷியோ வந்து சேமாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம அந்த பி கொஸ்டின் பார்த்தாச்சு. நம்ம இப்போ தி சி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த கொஸ்டினில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே, ஸோ நான் சி கொஸ்டின் போகலாம்ல, பிரச்சனை இல்லை பாய்ஸ். ஓகே, ஸோ சி கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தே படிக்கலாம். ஸோ இன் அ கேஸ் டர்பைன் பிளான்ட், தி கம்ப்ரஸர் இஸ் driven by a high pressure turbine. The exhaust from the high pressure turbine enters into a low pressure turbine which runs the load.
இப்போ நம்ம இந்த இந்த 3 சென்டென்ஸ் படிச்சிருந்தே கொஞ்சம் லைட்டாக ஃபிகர் அவுட் பண்ணுங்க. The compressor is driven by a high pressure turbine. இந்த கம்ப்ரஸர் வந்துட்டு ஒரு ஹை ப்ரெஷர் டர்பைன் மூலியமா அது வந்து சுத்த வைக்கிறாங்கன்ட்டு இதில் கொடுத்துட்டாங்க. The exhaust from the high pressure turbine enters into a low pressure turbine. இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் ஒரு லோ ப்ரெஷர் டர்பைனுக்கு போகுது. அது வந்துட்டு கம்பஸ்ட் ஆகி அந்த வெளியில அந்த 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 கம்பஸ்ட் பண்ணப்பட்ட ஏர் வந்து இந்த லோ ப்ரெஷர் டர்பைன் வந்து சுத்த வைக்கிறாங்களா, அந்த ஷாஃப்ட் நம்மளோட லோடை வந்துட்டு சுத்த வைக்குது. ஸோ யூ ஷுட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் கிவன் டேட்டா தட் நம்மளுக்கு வந்துட்டு ஹை ப்ரெஷர் டர்பைனும் இந்த கம்ப்ரஸரும் வந்துட்டு ஒரே ஷாஃப்டில் இருக்குது. வேறாஸ் நம்மளோட இந்த தட் இஸ் லோ ப்ரெஷர் டர்பைனும் லோடும் வந்து செப்பரேட் ஷாஃப்டில் இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம படித்தோன்னே புரிஞ்சுக்கலாம். இந்த கம்ப்ரஸர் இஸ் ட்ரிவன் பை அ ஹை ப்ரெஷர் டர்பைன். ஓகே, கம்ப்ரஸர் வந்து ஒரு ஹை ப்ரெஷர் டர்பைனால சுத்தப்படுது. இந்த எக்ஸாஸ்ட் வந்து ஹை ப்ரெஷர் டர்பைன். ஸோ இப்போ இந்த அதே ஷாஃப்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கு, அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. எக்ஸாஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஓகே, அப்போ இந்த சிஸ்டம்லேருந்து அந்த ஏர் வெளியில் வந்துடுது, என்டர்ஸ் இன்ட்டு லோ ப்ரெஷர் டர்பைன் என்டர்ஸ் பண்ணுது. தட் இஸ் அதை திருப்பி ஹீட் பண்ணிவிட்டு கம்பஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு லோ ப்ரெஷர் டர்பைன் கூட அனுப்புகிறாங்க. இப்போ இந்த டர்பைன் சுற்றுறதுனால அந்த இது வந்துட்டு ரன்ஸ் த லோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஷாஃப்ட் இருக்குது. இந்த ஏர் ஃப்ளோ ரேட் கொடுத்துட்டாங்க. மினிமம் மேக்ஸிமம் டெம்பரேச்சர்ஸ் வந்து சைக்கிள் கொடுத்துட்டாங்க. மினிமம் வந்து நம்ம கம்ப்ரஸரோட இன்லெட் டெம்பரேச்சராக வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த லோ ப்ரெஷர் டர்பைன் திருப்பியும் வந்துட்டு ஒரு டர்பைன் லோ ப்ரெஷர் டர்பைனுக்கு ஹீட் பண்ணி கொடுக்குறோம்ல, அதுக்கு என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க டெம்பரேச்சர் தான் வந்து இந்த 1000 கெல்வின். இந்த கம்ப்ரஸர் ப்ரெஷர் ரேஷியோ, இந்த கம்ப்ரஸர் இப்போ நம்மளுக்கு கம்ப்ரஸர் வந்து ஒரே கம்ப்ரஸர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். சரியா, 2 டர்பைன் இருக்குது, பட் ஒரே கம்ப்ரஸர் தான். இப்போ இந்த கம்ப்ரஸர் ப்ரெஷர் ரேஷியோ வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஹையர் ப்ரெஷர் பை லோவர் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளோட என்டையர் சிஸ்டமே லை ஆகுது. எப்பயுமே இந்த ப்ரெஷர் ரேஷியோ வந்துட்டு இந்த சிஸ்டம்க்கு வந்துட்டு இந்த ப்ரெஷர் ரேஷியோக்குள்ள தான் இந்த ஹோல் சிஸ்டமோட ப்ரெஷர் ரேஷியோவே லை ஆகுது. கேல்குலேட் தி ப்ரெஷர் ரேஷியோ ஆஃப் தி லோ ப்ரெஷர் டர்பைன். இப்போ இந்த ப்ரெஷர் ரேஷியோக்குள்ளே வந்துட்டு டர்பைனுக்கு வந்துட்டு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் மாறலாம். நம்மளுக்கு வந்துட்டு ப்ரெஷர் ரேஷியோ வந்துட்டு லோவர் ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷர் வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் ப்ரெஷர் லோவஸ்ட் ப்ரெஷருக்கும் ஹையஸ்ட் ப்ரெஷருக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்து 4 டைம்ஸில் இருக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டர்பைன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வேரி ஆகலாம். ஸோ இட் கேன் பி 2 கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு இன்லெட் கண்டிஷன் ஆஃப் தி டர்பைன் டு தி எக்ஸாஸ்ட் கண்டிஷன் டர்பைனுக்கு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ப்ரெஷர் ரேஷியோ வந்து 2 கூட இருக்கலாம். ஸோ பட் எனிவே த ஓவரால் ப்ரெஷர் ரேஷியோ வந்து 4. ஓகே, நம்மளுக்கு என்ன கேல்குலேட் பண்ண கேட்குறாங்க, கேல்குலேட் தி ப்ரெஷர் ரேஷியோ ஆஃப் தி லோ ப்ரெஷர் டர்பைன். லோ ப்ரெஷர் டர்பைன் எங்கே இருக்குது, இதுதான் வந்து ஹை ப்ரெஷர் டர்பைனுக்கு அப்புறம் அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்துட்டு திருப்பியும் அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் லோ ப்ரெஷர் டர்பைன் என்டர் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த தட் இஸ் நம்மளோட லோ ப்ரெஷரோட தட் இஸ் நம்மளுக்கு லோ ப்ரெஷர் டர்பைன் இருக்க பிளேஸு. டெம்பரேச்சர் ஆஃப் த எக்ஸாஸ்ட் கேஸ் ஃப்ரம் தி யூனிட் டெம்பரேச்சர் கேட்குறாங்க. இங்கே கேல்குலேட் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி எக்ஸாஸ்ட் கேஸ் ஃப்ரம் தி கம்ப்ளீட்டாக அந்த யூனிட்லேருந்து வெளியில் வர இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் இருக்குல்ல, அதோட டெம்பரேச்சர் கேட்குறாங்க. தட் இஸ் நம்ம லோ ப்ரெஷர் டர்பைன்லேருந்து வெளியில் வர இந்த எக்ஸாஸ்ட் கேஸோட டெம்பரேச்சர். அண்ட் தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் தி பிளான்ட். தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் தி பிளான்ட், ஹோல் பிளான்ட்டுக்கோட தெர்மல் எஃபிஷியன்சி. ஓகே, கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆர் ஐசென்ட்ரோபிக். ஓகே, இந்த கம்ப்ரெஷன் எக்ஸ்பான்ஷன் ஐசென்ட்ரோபிக் கொடுத்துட்டாங்க. சிபி ஃபார் ஏர் அண்ட் எக்ஸாஸ்ட் கேஸஸ் பின் டேக்கன். ஓகே, சிபியோட வேல்யூ 1 எடுத்துக்கோங்க, காமா வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன கண்டுபிடிக்கணும், ப்ரெஷர் ரேஷியோ ஆஃப் தி லோ ப்ரெஷர் டர்பைன், டெம்பரேச்சர் ஆஃப் தி எக்ஸாஸ்ட் கேஸு அண்ட் தெர்மல் எஃபிஷியன்சி. இந்த 3ஐயும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சிமிலரான கொஸ்டின் வந்து நான் எங்கே பார்த்தேன்னா 25.10 இருந்துச்சு. சுஜித் ஒரு நிமிஷம்டா. சுஜித், எனக்கு இந்த போன கொஸ்டின்ல இந்த வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், அது தேவையில்லை. நான் உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாமே உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேங்களா. ஓகே ஓகே, அது நம்ம வந்துட்டு கான்செப்ட் புரிஞ்சுட்டா அந்த இதெல்லாம் தேவையில்லை. அதை ஆக்சுவலி அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமா. லைக் டெம்பரேச்சர் வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேடா ஓகேடா ஓகேடா. ஸோ நான் வெரி சிமிலர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சி பார்த்தது வந்துட்டு 25.10 கொஸ்டின் தான், சிமிலர் டு தட் ஆஃப் நம்மளோட சிமிலர் 10 மார்க் கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ஒரு கம்ப்ரஸர் வந்துட்டு
ஒரு ஹை ப்ரெஷர் டர்பைன் வந்துட்டு சுற்றி இந்த கம்ப்ரஸர் சுற்றி வைக்குது. இதோட எக்ஸாஸ்ட் கேஸ் வந்துட்டு ஒரு லோ ப்ரெஷர் டர்பைனை சுற்றி வைக்குது. அது வந்துட்டு இங்கே வெளியில் எக்ஸாஸ்ட் ஆகுது. ஆனால் இந்த லோ ப்ரெஷர் டர்பைன் தான் ஜென்ரேட்டர் வந்து சுற்றி வைக்குது. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி நான் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடி, மேபி இந்த கேஸஸ் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் கேஸஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டர்பைன் வந்துட்டு திருப்பியும் ஹீட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு லோ ப்ரெஷர் டர்பைன் கொடுக்கலான்ட்டு. பட் வெரி இம்பார்ட்டன்ட், நான் கூட இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க சொல்லாத வரைக்கும், தட் இஸ் அவங்க இந்த எக்ஸாஸ்ட் கேஸஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டர்பைன் இந்த வெளியில் இந்த ஹை ப்ரெஷர் டர்பைன்லேருந்து வெளியில் வர கேஸஸ் வந்து திருப்பியும் ஹீட் பண்ணுறோம். அந்த ஹீட் பண்ண கேஸஸ் தட் இஸ் கம்பஸ்ட் பண்ணுறோம். அந்த கம்பஸ்ட் பண்ண கேஸஸ் தான் வந்து லோ ப்ரெஷர் டர்பைனை சுத்த வைக்குதுன்ட்டு அவங்க சொல்லாத வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பஷன் சேம்பரை இங்கே வந்து போட்டுறாதீங்க. சரியா? நான் பண்ண தப்பு நான் அசியூம் பண்ணிட்டேன். பட் அண்டர்ஸ் தே கேவ் டோன்ட் டூ திஸ். சரியா? ஸோ நம்மளோட கிராஃப் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். எப்படி ரிலேட் ஆகணும்னு நான் இப்போ காமிக்கிறேன். சரியா? ஸோ 1 to 2 நமக்கு இந்த ஒரே கம்ப்ரஸர் தான் இருக்குது. எப்படி போகுதுன்னு நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 2 to 3 வந்து கம்பஸ்ட் ஆகிறதுனால டெம்பரேச்சர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. 3 to 4 வந்துட்டு எக்ஸ்பாண்ட் ஆகிறதுனால கீழே குறையுது. அந்த பாயிண்ட்லேருந்து திருப்பியும் இன்னொரு எக்ஸ்பான்ஷன் நடக்குது. அந்த எக்ஸாஸ்ட் கேஸஸ் வச்சு திருப்பியும் இன்னொரு டர்பைனை சுற்ற வைக்கிறாங்க. அது வந்துட்டு திருப்பியும் இன்னொரு கர்வ் வந்துட்டு இப்படி டவுன் ஆகுது. அது வந்துட்டு லோவஸ்ட் ப்ரெஷருக்கு போயிடுது. ஓகே, ஸோ நம்ம கொஸ்டின் வந்துட்டு சாரி தி கம்ப்ரஸர் ப்ரெஷர் ரேஷியோ இஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த கம்ப்ரஸரோட ப்ரெஷர் ரேஷியோ இந்த ஹையர் ப்ரெஷர் பை லோவர் ப்ரெஷரோட ரேஷியோ கொடுத்ததே வந்துட்டு நமக்கு வந்துட்டு 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லைனில் இருக்க ப்ரெஷரும் இந்த லைனில் இருக்க ப்ரெஷரும் நமக்கு தெரியும். கரெக்டாக? இந்த லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் ஒரே ப்ரெஷர் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் ஒரே ப்ரெஷர் தான் இருக்கும். நம்மளுக்கு கேட்டது வந்து என்னன்னா, calculate ப்ரெஷர் ரேஷியோ ஆஃப் தி லோ ப்ரெஷர் டர்பைன். ஸோ லோ ப்ரெஷர் டர்பைன் இங்கே தான் இருக்கும். கரெக்டாக? 4' to 5'. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஹை ப்ரெஷர் டர்பைன் வந்து அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற கேஸு அந்த எக்ஸாஸ்ட் வந்து திருப்பியும் வந்துட்டு ஒரு லோ ப்ரெஷர் டர்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குது. அதுதான் லோடுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த லோ ப்ரெஷர் டர்பைன் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இதோட ப்ரெஷர் ரேஷியோ தட் இஸ் இங்கே ஒரு ஆர்பிட்ரி ஒரு ப்ரெஷர் இருக்கும், இங்கே ஒரு ஆர்பிட்ரி ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் ரேஷியோ தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும். செகண்டு எக்ஸாஸ்ட் ஆர் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? தட் இஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த எக்ஸாஸ்ட் கேஸஸ் ஃப்ரம் தி யூனிட்லேருந்து எக்ஸாஸ்ட் ஆகிற கேஸ் வந்துட்டு இந்த 5' தான். ஓகே, ஸோ 5' டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபைனலாக கேட்டிருக்காங்க? தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் த பிளான், இந்த கம்ப்ளீட் தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் த பிளான். சரியா? நீங்கள் இப்போ இந்த சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி போனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்துட்டு நம்ம சம்மை வந்துட்டு இந்த டயக்ராம் வச்சு மேலே சில பல ஃபார்முலாஸ் வச்சு நம்ம பார்த்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். சரி, ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? நம்மளுக்கு இன்லெட் கண்டிஷன்ஸ் எப்பயுமே ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினும் கொடுத்துருவாங்க. சரியா? கொடுக்கலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து அசியூம் பண்ணி கூட நம்ம வந்து சர்டன் திங்ஸ் எடுத்துக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து மோஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. இங்கே வந்துட்டு கொடுக்கல. ஓகே, நம்மளுக்கு வந்து இன்லெட்டோட ப்ரெஷர் கொடுக்கல, டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா மினிமம் மேக்ஸிமம் டெம்பரேச்சர்ஸ் இப்போ மினிமம் டெம்பரேச்சர் 1, மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இங்கே 3 தான் இருக்குது. தட் இஸ் இந்த கம்பஸ்ட் ஆனப்பட்ட இந்த டெம்பரேச்சர் தான். சரியா? அதுக்கப்புறம் அங்கேருந்து சும்மாவே நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால இந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சு தான் இல்லையா, நமக்கு அது கூட நம்ம ஹீட் வந்து திருப்பி இம்பார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ T3 தான் வந்து இருக்கிறது ஹை டெம்பரேச்சர். அதோட வேல்யூ கொடுத்துட்டோம், T1 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு T1 தெரியும், இந்த ப்ரெஷர் ரேஷியோஸ் தெரியும். இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? T2 கண்டுபிடிக்கலாம்ல. எஸ், we can find T2. ஓகே, ஸோ நம்ம வந்து T2 கண்டுபிடிச்சிடலாம். எப்படி எந்த ரிலேஷன்னா இந்த ரிலேஷன் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரிலேஷனா நமக்கு P2/P1 வேல்யூ தெரியும், காமா வேல்யூ 1.4, T1 தெரியும். ஸோ T2 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ T2 கண்டுபிடிச்சிட்டோன்னே நம்ம வந்துட்டு T2 டாஷ்க்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இல்லை T2 டாஷ் கண்டுபிடிக்க ஒரே நிமிஷம். ஸோ த கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷனும் ஐசென்ட்ரோபிக்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம T2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த கொஸ்டின் என்ன கொடுத்து வச்சுருந்தாங்க?
And if the maximum pressure to the temperature decreases by pressure ratio. See, நம்மளுக்கு இங்கே வந்துட்டு ஆக்சுவலி ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் தி கம்ப்ரஸரோ ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் தி டர்பைனோ நம்மளுக்கு கொடுக்கல. கரெக்டாக நம்மளுக்கு எந்த மாதிரியோட இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு இங்கே வந்துட்டு ஷார்ட் பண்ணல. ஸோ நம்மளுக்கு வேல்யூ வந்து கொடுத்தது கம்மி. அதே இது இந்த டெக்ஸ்ட் புக்கோட கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அந்த ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் தி டர்பைன்ஸ் அண்ட் கம்ப்ரஸர்ஸ்க்கு வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு இந்த 2' வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கொடுக்காதனால நம்ம என்ன மாதிரி அசியூம் பண்ணிக்கணும், நம்மளுக்கு இந்த சம்மில் வந்த கொஸ்டின் எப்படி அசியூம் பண்ணிக்கணும்னா, நம்மளுக்கு இந்த கர்வ்டாக பேருக்கு இந்த லைன் தெரியுமா, இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த ஐடியல் கிராஃப் எடுத்துக்கலாம், ஐடியல் லைன் எடுத்துக்கலாம். இட் இஸ் 1 2 3 4 5 அப்படியே இந்த லைன் வந்து இப்படி ஒரு கீழே வந்த லைன் மாதிரி போட்டுக்கலாம். இங்கே 4' வரைக்கும் போனது வரைக்கும் தேவையில்லை. 5க்கு வந்து டேஷ் வந்து லைன் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்துட்டு இனஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கல. அப்போ நம்ம என்ன அப்படி அசியூம் பண்ணோம்னா ஐடியலாக போயிருக்கு அப்படி தான் நம்ம அசியூம் பண்ணணும். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி கொடுக்கலன்னா நம்மளால T2' கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஐடியலாக போயிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஐடியலாக போயிருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னால நமக்கு T2' கண்டுபிடிக்க தேவையில்லை. 1ல் இருக்க ப்ரெஷர் டெம்பரேச்சர் தெரியும், 2ல் இருக்க ப்ரெஷர் டெம்பரேச்சர் தெரியும். இப்போ 3யோட டெம்பரேச்சர் தெரியும், 3யோட டெம்பரேச்சர் தெரிஞ்சிருக்கும். இப்போ 4ஓட ஆனால் T3யோட ப்ரெஷரும் தெரியும், டெம்பரேச்சரும் தெரியும். கொஸ்டினே கொடுத்துட்டாங்க மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இங்கே தான் இருக்கும், ப்ரெஷர் டெம்பரேச்சர் தெரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த 4ஓட ப்ரெஷர் தெரியுமா, கிடையாது. 4ஓட டெம்பரேச்சர் தெரியுமா, அதுவும் கிடையாது. ஆனால் 5 பாயிண்டில் இருக்க ப்ரெஷர் தெரியுமா, அது தெரியும். ஆனால் டெம்பரேச்சர் தெரியும், டெம்பரேச்சர் தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இப்போ இந்த சம்மில் இந்த ப்ரெஷர் ரேஷியோ தட் இஸ் P4/P5 தான் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் ஒரு கான்செப்ட் என்னன்னா, நம்ம நார்மல் இந்த கான்செப்ட் வச்சு எப்படி நம்ம வந்து இது கண்டுபிடிக்கலாம் தான் ஐடியாவே. சரியா, எப்படி பண்ணலாம், T3/T4 is equal to P3/P4 that is to gamma-1/gamma-2. கரெக்டா? That thing, அந்த ப்ரெஷர் ரேஷியோ that is P3/P4 plus of P4/P5 is equal to P2/P1. கரெக்டா? இந்த டோட்டல் ப்ரெஷர் ரேஷியோ கீழே தான் இந்த ரெண்டுமே அடங்கியிருக்கு. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால், இந்த ரெண்டு ப்ரெஷர் ரேஷியோவை ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த டோட்டல் ப்ரெஷர் ரேஷியோ வரும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்மளுக்கு வந்து இங்கே மூவ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா P4/P5 is equal to P4/P5 is equal to P4/P3. P4/P3 இதில் P3யோட ப்ரெஷர் தெரியும், P4 தெரியும், அது நமக்கு இன்டூ P3/P5. P3/P5 சேம் as P2/P1. கரெக்டா? ஏன்னா இட் இஸ் சேம் லைன்ல பாயிண்ட்ஸ். ஸோ P4/P3 நம்ம இது வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஏன்னா 3 கேன்சல் வரும், 4/5 அதான் நம்மளுக்கு தேவை. இதில் நம்மளுக்கு ப்ரெஷர் ஆஃப் 3யும் தெரியும், ப்ரெஷர் ஆஃப் 5யும் தெரியும், 4 மட்டும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு தேவை P4/P5 தான். ஸோ நம்மளுக்கு P4/P3 அப்போ P4/P3 இன்டூ P3/P5 இந்த டோட்டல் ப்ரெஷர் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணால் P3 கேன்சல் ஆயிரும், P4/P5 கிடச்சிடும். கரெக்டாக? அதான் இஸ் ஈக்குவல் டு P4/P5. ஸோ இதை வந்துட்டு இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். P4/P5 வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா P3/P5 இஸ் நத்திங் பட் P2/P1. அதான் நான் சொன்னேன்ல, சேம் பாயிண்ட்ஸ் வந்துட்டு. ஸோ P2/P1ஓட வேல்யூ நம்மளுக்கு வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்துட்டு 4ன்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் P3யோட வேல்யூ வந்துட்டு நம்ம வந்து ப்ரெஷர் இங்கே ப்ரெஷர் ரேஷியோ தெரியும், டெம்பரேச்சர் தெரிஞ்சதுனால நம்மளுக்கு வந்து P3யோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் P2 is equal to P3 தான். கரெக்டாக? P2 is equal to P3 தான். ஸோ நம்ம வந்துட்டு அந்த ரேஷியோ தெரியும், ஸோ இந்த ப்ரெஷர் தெரியும், அதை நம்ம கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த 3 வேல்யூவும் தெரியும். P4ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். பட் ஆனால் P4/P5ஓட வேல்யூ வந்து இதுதான் நம்மளுக்கு தெரியும். அந்த வேல்யூ நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வந்து P4/P5ஓட வேல்யூ கம்ப்ளீட்டாக கிடச்சிடும்.
ஐ கெஸ் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் ஐ வில் ட்ரை டு மேக் இட் ஈஸியர். ஹவு கேன் ஐ மேக் இட் ஈஸியர்? Define the polarizer necessary to calculate. Okay, the pressure ratio வந்துட்டு இங்க P4 கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா என்ன பண்ணலாம், நம்மளுக்கு P3 by P4 into P4 by P5 is equal to P3 by P5. ஸோ நம்மளுக்கு P3 by P5 வேல்யூ நமக்கு தெரியும். வந்துட்டு 4 dash இன்க்ரீஸ் ஆச்சா, வந்து 7 கொடுத்துட்டாங்க. E3 ஓட வேல்யூ நமக்கு வந்துட்டு 7 P4 by P3. P4 by P3 வந்துட்டு 1.44. ஓகே, ஸோ T டேர்ம்ஸில் வந்து பார்க்கலாமா? ஸோ T3 பாய்ஸ் எனக்கு ஒரு ஸ்மால் டைம் மட்டும் கொடுக்குறீங்களா? நம்ம செம் பேப்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால நான் கொஞ்சம் டக்குன்ட்டு யோசிக்கிறதுக்கு. ப்ரெஷர் ஃபார் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா இங்கே ஒரு லைன் வருது தெரியுமா? இந்த லைனோட ப்ரெஷரோட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு. இந்த லோவர் ப்ரெஷர் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ரேஷியோ ஆஃப் திஸ் ப்ரெஷர் தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கேட்ட ஆன்சர், செம்மில் சி சப்டிவிஷனில். ஸோ அதை ஆன்சர் பண்ணிட்டோமா? டன். ஸோ இப்போ நம்மளுக்கு டெம்பரேச்சர் அட் திஸ் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும். தட் இஸ் த செகண்ட் கொஸ்டின். எக்ஸாஸ்ட் ஆஃப் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி எக்ஸாஸ்ட் கேஸஸோட கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரெஷர் அட் 4 தெரியும், ப்ரெஷர் அட் 3 தெரியும், 2 தெரியும், 1 தெரியும். ஸோ இப்போ இந்த ப்ரெஷர் ரேஷியோ வந்து இந்த ப்ரெஷர் ரேஷியோவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா? இங்கே இந்த 4 மட்டும், இந்த டேஷ் மட்டும் நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. T4 by T5 is equal to T4 by P5 raised to gamma minus 1 by gamma. இதில் நம்மளுக்கு T4 வேல்யூ தெரியும், T5 வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். P4 வேல்யூ தெரியும், P5 வேல்யூ தெரியும். இதை வச்சு T5ஓட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ T5 வேல்யூ தான் செகண்ட் சப்டிவிஷனில் கேட்டிருந்தாங்க, செகண்ட் கொஸ்டினை கேட்டிருந்தாங்க, அதை நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் சிஸ்டம். தெர்மல் எஃபிஷியன்சி என்ன? நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கறதே வந்துட்டு இந்த டர்பைன் சுற்றுற வர ஒர்க்குனால தான். ஸோ இந்த டர்பைன் சுற்றுற ஒர்க்கோட இந்த ஒர்க் வந்து என்ன? இந்த ஒர்க்கு தான். தட் இஸ் சிபி T4 மைனஸ் T5 டிவைடட் பை இன்புட். என்ன இன்புட் வந்து கொடுக்குற ஹீட் இன்புட், தட் இஸ் 2 and 3 பிட்வீனில் இருக்க அந்த ஹீட் இன்புட் தான். தட் இஸ் 2 to 3 இருக்க அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு, அந்த வேல்யூ தான். ஸோ நம்மளோட எஃபிஷியன்சி, தெர்மல் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப சிம்பிள். அவுட்புட் பை இன்புட். நம்ம இங்கே இருக்க அவுட்புட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது மைனஸ் கம்ப்ரஸர், டர்பைனோட அவுட்புட் மைனஸ் ஆஃப் கம்ப்ரஸர்ன்ட்டு அப்படி இல்லை. இங்கே வர எக்ஸாஸ்ட் கேஸஸ் வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அந்த டெம்பரேச்சரும் இங்கே இந்த டர்பைன்லேருந்து வர எக்ஸாஸ்ட் பண்ணுற ஒரு கேஸஸ் இருக்கா, அந்த டெம்பரேச்சரை வந்துட்டு சப்ராக்ட் பண்ணி வர்றதா மேலே இருக்க வந்துட்டு அவுட்புட். ஏன்னா இந்த பண்ணுற ஒர்க்கு தான் வந்து இந்த ஜென்ரேட்டர் அல்டிமேட்டாக சுற்ற வைக்குது. ஸோ சிபி T4 மைனஸ் T5 அதில் நீங்கள் வந்து சிபிஐ நம்ம வந்து காமன் எடுத்து கேன்சல் பண்ணிப்போம். ஸோ அதனால் எப்பயுமே நான் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு ஈஸியராக நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி வந்துடும். ஸோ நம்மளுக்கு எந்த டெம்பரேச்சர் தெரியும், T4 டெம்பரேச்சர் தெரியும், T5 டெம்பரேச்சரும் தெரியும். ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணால் அதான் வந்து அவுட்புட்டு. இன்புட் வந்து கொடுக்குற அந்த ஹீட் வேல்யூ, ஹீட் டிஃப்ரென்ஸு, அது T3 மைனஸ் T2 டிவைட் பண்ணிங்கன்னா நம்ம ஹோல் சைக்கிளோட தெர்மல் எஃபிஷியன்சி கிடச்சிடும். இப்போ இந்த கொஸ்டின் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு செம்மில் கேட்ட சி சப்டிவிஷனில் கொஸ்டின். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே பாய்ஸ், நம்ம நிப்பாட்டிக்கலாமா? ஐ கெஸ் இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ அண்ட் மேபி ஃபார் யூ கைஸ் as well. We have to get up early. ஓகே தேங்க்ஸ் ராசுஜித். ஓகே அகிலேஷ், பைடா. புரிஞ்சிச்சுலடா? ஓகே, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். பைடா. ஓகேடா, பாய்டா.